ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்டு லவ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அண்ட் இந்த ட்ராமோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவங்க பைக்கில் பயங்கர ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காங்க. அவங்க பின்னாடி ஒரு கார் அவங்கள துரத்தி வந்துட்டுருக்கு. ஹீரோயினை துரத்தி வர அந்த காரில் இருந்த பர்சனும் போங்க சீக்கிரம் போங்க, அவள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கா, சீக்கிரம் அவர் போய் பிடிங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலி இவர் வேற யாரும் கிடையாது, இவர் தான் நம்ம ஹீரோயினுடைய அப்பா. ஹீரோயின் அப்பா ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். அவருடைய ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய இன்னொரு ஃபேமிலியான லூ ஃபேமிலிங்கிற ஒரு ஃபேமிலிக்கு ஹீரோயினியை மேரேஜ் பண்ணி கொடுக்கலான்னு தான் இவ்வளோக்கும் ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் ஹீரோயின் அந்த மாப்பிளோட முகத்தை கூட பார்க்காம எனக்கு மேரேஜே வேணான்னு சொல்லிட்டு தான் வீட்டை விட்டு இப்படி ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் அப்பாவும் எப்படியோ சேஸ் பண்ணி ஓரளவுக்கு கிட்ட போயிட்டு அம்மாடி ஜெயினம் தயவு செஞ்சு வண்டி நிப்பாட்டுமா, அப்பா சொல்றத கேளுன்னு சொல்ல முடியாதுப்பா, நான் ஸ்டாப் பண்ணவே மாட்டேன். நீங்க பார்த்து வச்சிருக்க அந்த லூ ஃபேமிலியை சேர்ந்தாலும் ரொம்பவே அக்லியா இருப்பானா, ரொம்பவே வயசானவனா, என்னால அவனை மாதிரி ஒரு ஆளெல்லாம் மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போனவங்க சைடில் ஒரு சந்து மாதிரி போதும் அந்த வழியாக வண்டியை விட்டுறாங்க. ஸோ இவங்க காரால அந்த சந்து வழியாக போக முடியாதுங்கிறதால இவங்க வண்டி ரோட்லேயே ஸ்டாப் ஆகுது. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ லூவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் எப்படி மாப்பிள்ளையோட முகத்தை பார்க்காமலேயே எனக்கு மேரேஜே வேணான்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு ஓடி வராங்களோ அதே மாதிரி தான் நம்ம ஹீரோவும் பொண்ணுடைய முகத்தை பார்க்காமலே எனக்கு மேரேஜே வேணான்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு ஓடி வந்துட்டு இருக்காரு. ஸோ ஹீரோடைய ஃபேமிலி அனுப்பி வச்ச ஆளுங்களும் ஹீரோவை தேடி தான் வந்துட்டு இருக்காங்க. மிஸ்டர் லூ எங்க இருக்கீங்க, வெளியில வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கவே இவங்க வர பக்கத்தில் வந்துட்டு இருக்கானுங்களே, இப்போ என்ன பண்ணுதுன்னு முடிச்சிட்டு இருக்கு. அப்போ அந்த பக்கம் ஒரு டெலிவரி மேன் வந்துட்டு இருக்காரு. இதுதான் சான்ஸ். அந்த பர்சனை கூப்பிட்டு அவர் போட்டிருந்த டெலிவரி மேன் ட்ரெஸ்ஸை வாங்கி இவர் போட்டுக்கிட்டு ஜீனம் யாரையும் நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஆளுங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுறாரு. அப்படி வரும்போது ஆப்போசிட் தான் ஹீரோயின் பைக்ல வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோ வரது தெரியாம கிராஸ் பண்ணவும் பைக்கை கண்ட்ரோல் பண்ண முடியாம வண்டியை போட்டுட்டு ஹீரோ மேலே விழுந்துடுறாங்க. விழுந்தவங்க அப்படியே நிமிர்ந்த ஹீரோ முகத்தை பாக்குறாங்க. ஹீரோ வேற ஹேண்ட்ஸமா இருக்காரா. ஹீரோயினுக்கு எழுந்திருக்கவே மனசு இல்ல. அப்படியே ஹீரோ முகத்தை பார்த்தபடியே படுத்திருக்காங்க. உடனே ஹீரோவும் அந்த அளவுக்கு என்ன பிடிச்சிருக்கு, பார்த்தது போதுனா கொஞ்சம் எழுந்திருக்குதேன்னு கேட்கவும் யார் பார்த்தா, நான் சும்மா தான் பார்த்தேன்னு சொல்லிட்டு ஹீரோயினி எழுந்து உங்களுக்கு எதுவும் அடிபட்டிருக்கா, ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமான்னு கேட்குறாங்க. இல்லை பரவாயில்ல நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு கீழே கிடந்து அவர் ஃபோன் எடுக்கிறாரு. பார்த்தா அவருடைய ஃபோனு உடஞ்சு போயிருக்கு. சாரி உங்கள் ஃபோனு உடஞ்சிச்சா, நான் வேணா அதுக்கு பே பண்ணிடுறேன்னு சொல்ல எது பே பண்ண போறியா, சரி எவ்வளோ பே பண்ணுவேன்னு கேட்க வேணும்னா ஒரு 10,000 ரூபாய் போதுமான்னு கேட்குறாங்க. சரின்ட்டு நம்பரை சொல்கிறாரு. இவங்களும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க. பார்த்தா அவங்க ஃபோனில் அந்த அளவுக்கு அமௌண்ட் இல்லைன்னு காமிக்குது. அப்படியே திரும்பி ஹீரோடைய முகத்தை தான் பார்க்குறாங்க. என்ன அந்த அளவுக்கு மேடம் கிட்ட பணம் இல்லையா, சரி 200 ரூபாய் கூட இருக்காது, 200 ரூபாய் மட்டும் அனுப்பிவிடு, ஸ்க்ரீனை மட்டும் மாற்றிக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்பாடா ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு சரின்ட்டு அந்த 200 ரூபாயை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு பார்த்தா அந்த சின்ன அமௌண்ட் கூட ஹீரோயின் ஃபோனில் இல்லை. ஏன்னா ஹீரோயின் அப்பா ஹீரோயின் மேரேஜுக்கு ஒத்துக்காம வீட்டை விட்டு ஓடி வந்ததால எங்கே போனாலும் வீட்டுக்கு தானே வந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அக்கௌண்ட்டையே ப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காரு. என்னம்மா ஏதோ அவ்வளோ தரம் இவ்வளோ தரம்னு பீத்திக்கிட்டா, $200 கூட அவன் அக்கௌண்ட்டில் இல்லையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவே அங்கே ஹீரோ தேடி ஹீரோடைய ஆளுங்கெல்லாம் ஓடி வந்துட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயின் பிடிச்ச ஒரு பக்கமா இழுத்து இங்க பாருமா, என் போனுக்கு பதில் நீ பணம் தர வேணாம், அதுக்கு பதில் எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணுமான்னு சொல்லிட்டு டப்புன்னு ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எப்படி இவங்க கிஸ் பண்ணிட்டு இருக்கதை பார்த்தா ஹீரோடைய ஆளுங்களும் அங்க யாரோ ஒரு கப்பல் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இங்க ஹீரோயினையும் எவ்வளவு தைரியம் தான் என்ன கிஸ் பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோ போட்டு அடிச்சிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஹீரோயினை தேடி ஹீரோயின் வீட்டாரங்கெல்லாம் வந்துட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயினும் இங்க பாரு நீ பண்ணல, இப்ப என்னோட நீ திரும்ப சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி இவங்க கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த குரூப் மாதிரி இந்த குரூப் இவங்க 2 பேரும் கிஸ் பண்றதை பார்த்துட்டு ஏதோ ஒரு கப்பல் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அந்த 2 குரூப்பும் போனதுக்கு அப்புறம் அப்பாடா ஒரு வழியா தப்பிச்சாச்சுன்னு சொல்லி வந்துட்டு இருக்க அப்போ ஆப்போசிட்ல ஹீரோயின் அப்பாவுடைய ஆளுங்கெல்லாம் வந்து நிக்கிறாங்க. சரி வந்த வழியே ஓடி போக்கலான்னு திரும்பி பார்த்தா அங்கேயுமே ஆளுங்க வந்து ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கு. அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு சூப்பரான ஐடியா வருது. அவங்க அப்பாவுடைய செக்ரட்டரி கிட்ட ஹீரோடைய கையை பிடிச்சி பாருங்க அங்கிள், இவர் தான் என்னுடைய பாய் ஃப்ரெண்ட், நான் இவரை தான் மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொல்றாங்க. ஏதோ பாய் ஃப்ரெண்டான ஹீரோவும் முழிக்க ஹீரோடைய இடுப்புலே கிள்ளி அமைதியாரு கோஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ ஹீரோவும் ஹீரோயின் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஆமாங்க அங்கிள், நானும் இவனை ரொம்பவே டீப்பா லவ் பண்ணிட்டு இருக்கோன்னு போய் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அந்த அங்கிள்மே ஜீனம் என்ன பேசிட்டு இருக்கா, இவன் ஒரு சாதாரண டெலிவரி பாய், இவன் எப்படி உனக்கு மேட்சா இருப்பான்னு கேட்க உடனே ஹீரோயின் அவர் கண்ணு முன்னாடியே ஹீரோ பிடிச்சி கண்ணத்துல கிஸ் பண்ணிட்டு அங்கிள் எனக்கு இவரை ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதோட உங்களுக்குமே என் மேல அக்கறை இருக்குதானே, அப்பா சொல்ற அந்த ஓல்டன் அங்கிள் மேன மேரேஜ் பண்ணிக்கிட்டு நான் கஷ்டப்படுறதா நீங்களுமே பார்க்க போறீங்களா, ஆனா நான் இவரை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா அப்பா என்ன அந்த பர்சனை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ண மாட்டாரு, இப்ப சொல்லுங்க அங்கிள் நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு கேட்க சரி ஏதோ பண்ணிட்டு போங்க, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்ல இதுதான் சான்ஸ்ன்ட்டு ஹீரோயினையும் ஹீரோ கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே அங்கேருந்து ஓடி போறாங்க. ஹீரோயின் போற ஸ்பீடை பார்த்துட்டு உண்மையிலேயே இவன் நம்மள மேரேஜ் தான் பண்ணிக்க போறான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்க ஆமா நம்ம 2 பேரும் இப்போ மேரேஜ் தான் பண்ணிக்க போறோம்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயினே ஸ்டாப் பண்ணி இங்க பாரு நம்ம ஒன்னும் சின்ன பசங்க கிடையாது, இது ஒன்றும் விளையாட்டு இல்லைன்னு சொல்ல நானும் ஒன்னும் விளையாட்டுக்கு சொல்லல, உன்னுடைய எனிமீஸ் எல்லாம் துரத்திட்டு வராங்க, எங்க வீட்லயே ஒரு அக்லி பர்சனை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டா 2 பேருமே சேஃப் ஆகலாம், அது மட்டும் இல்லாம உனக்கு சாப்பாடு துணியெல்லாம் வாங்கி தரப்பா, உன் லைஃப் எல்லாம் உன்னை நல்லா பாத்துக்கணும் வர சொல்றாங்க. ஆனா நான்
நான் வெறும் மாசத்துக்கே 3000 தான் சம்பாதிப்பேன், உனக்கு ஓகேவான்னு கேட்குறாரு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானுமே மாசத்துக்கு 3500 தான் சம்பாதிப்பேன், ரெண்டு பேரோடதுமே பர்ஃபெக்ட் மேட்ச் தான், என்ன சொல்றீங்கன்னு கேட்கவும் ஹீரோவும் ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கு. நீ ரொம்பலாம் யோசிக்க வேணா விடு, நான் வேற யாராவது பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாங்க. ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லி ஹீரோயினை ஸ்டாப் பண்ணி, இங்க பாரு நான் மேரேஜுக்கு ஒத்துக்கிறேன், ஆனா ஒரு கண்டிஷன், இது ஃபேக் மேரேஜ்னா எப்போதும் நீ வெளியில எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அவர் மனசுக்குள்ள இது ஃபேக் மேரேஜ் தானே, இவகிட்ட நம்ம இதுக்காக லோ குரூப் ஆஃப் கம்பெனியோடைய பாஸ்ன்னு சொல்லணும், நம்மளுடைய ஐடென்டி பத்தி இவகிட்ட சொல்லாம இருக்கிறதே நல்லதுன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காரு. அதே மாதிரி இங்க ஹீரோயினியும் இது ஃபேக் மேரேஜ் தானே, இவர்கிட்ட எதுக்கு நம்மளுடைய ஐடென்டி பத்தி சொல்லணும், எந்த காரணத்தை கொண்டும் நம்ம ஒரு சிஓங்கிறத இவருக்கு தெரியப்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. தென் மறுநாள் மார்னிங்கே ரெண்டு பேரும் அவங்க மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட்டோட வெளியில வராங்க. ஒரு வழியா மேரேஜ் பண்ணியாச்சு, இன்னும் 3 மாசத்துல டிவோர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, சரி நம்ம இப்போ எங்க தங்க போறோம், உங்க வீடு எங்க இருக்குன்னு ஹீரோயின் கேட்கவும், நான் என்னம்மா சாதாரண டெலிவரி பாய், என்னுடைய வீடு மட்டும் என்ன லக்ஸரியாவா இருக்கும், என்னுடைய வீடு ரொம்பவே ஏழ்மையாக தான் இருக்கும், நான் இருக்கிற இடத்துல வாழறதெல்லாம் ரொம்பவே கஷ்டம், வேணும்னா நம்ம உங்க வீட்டுக்கு போலாமான்னு கேட்கறாரு. எது எங்க வீடா, எங்க வீட்டுல ரொம்பவே மோசமான நிலைமையில இருக்கும், அது மட்டும் இல்லாம எங்க ஃபேமிலி சுச்சுவேஷன், எங்க வீடு எதுவுமே உனக்கு செட் ஆகாது, பேசாம நம்ம உங்க வீட்டுக்கே போலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆகா விடமாட்ட போல இருக்கேன்டா, சரி சரி எங்க வீட்டுக்கே போலாம், எங்க வீட்டுல கொஞ்சம் பிளம்பிங் வேலைலாம் இருக்கு, அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நைட்டு ஒன்று வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப பாக்குறாரு. அப்போ ஆப்போசிட்ல மிஸ்டர் லூன்னு சொல்லி கூட்டுக்கிட்டே ஹீரோடைய அசிஸ்டன்ட் தான் ஓடி வந்துட்டு இருக்காரு. எங்க ஹீரோயின் முன்னாடி தான் பாசங்கிறத ஆல்ரெடி வரும்ட்டு அவரை ஸ்டாப் பண்ணி, வாங்க பாஸ் நீங்க எங்க இவ்வளவு தூரம்னு சொல்லி தான் பாசங்கிறத ஹீரோயின் முன்னாடி காட்டிக்க கூடாதுன்னு சொல்லி கண்ணை காமிச்சிடறாரு. சோ அந்த செக்ரட்டரியுமே புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயின் முன்னாடி தான் பாஸ், ஹீரோ தான் அசிஸ்டன்ட்ங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அவர் கூட பேசி முடிச்சுட்டு அவர் கூடிய கார்ல கிளம்பி போகலான்னு பார்க்கும்போது ஹீரோயின் ஹீரோவை தனியா கூப்பிட்டு, ஏங்க நீங்க என்ன என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கலான்னு கேட்கவும், நான் என்ன போய் சொல்லணும்னு ஹீரோ கேட்கிறாரு. நீங்க இதுக்கு முன்னாடி என்கிட்ட டெலிவரி பாய் தானே சொன்னீங்க, எப்போ என்ன அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணுன்னு சொல்றீங்க, இதுல எது உண்மைன்னு கேட்குறாங்க. ஓ அதுவா, ஆக்சுவலி டெலிவரி பாயை நான் ஒர்க் பண்றது என்னுடைய பார்ட் டைம் ஜாப், இதுதான் என்னுடைய மெயின் ஜாப், மிஸ்டர் கோக்கு தான் நான் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, சரி நைட்டு பார்க்கலாம் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவரு கூட கார்ல கிளம்பி போறாரு. ஹீரோ அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அட்டன் பண்ணி பேசும்போது ஆல்ரெடி ஜாப்புக்காக கேட்டிருந்தாங்க போல, ஸோ இன்டர்வியூக்கு வர சொல்லி தான் சொல்லிட்டு இருக்காங்க. என் அப்பா என்னுடைய கார்டெல்லாம் பிளாக் பண்ணா என்ன, எனக்கான ஜாப்பை நானே தேடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் கார்ல போயிட்டு இருக்க நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட உங்க வைஃப் தானே, எதுக்காக அவங்க கிட்ட போய் சொன்னீங்கன்னு கேட்டுட்டு இருக்காரு. அது இப்போ முக்கியம் இல்லை, நான் சொல்றதை மட்டும் செய்ய, 2 பெட்ரூம் ஒரு லிவிங் ரூம் இருக்கிற மாதிரியான சின்ன வீட்டை இன்னி பொழுதுக்குள்ள வாங்கிடுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்க கட் பண்ணா நெக்ஸ்ட் ஒரு கம்பெனி தான் காமிக்கிறாங்க. அந்த கம்பெனி ஹீரோ வாங்க போறாரு போல. ஸோ அதுக்கான டீலிங்கை தான் பேசி முடிச்சிட்டு இருக்கா. அந்த கம்பெனிக்கு தான் ஹீரோயினும் டிசைனர் ஜாபுக்காக வந்துட்டு இருக்காங்க. அங்க ஹீரோ பக்கம் உங்களுக்கு பயங்கர சர்ப்ரைஸா இருக்கு, நீங்க எப்படிங்கன்னு கேட்டுட்டு இருக்க. அவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, முடிச்சிட்டு இருக்காரு. அது வந்து நான் சொன்னவர் அந்த நேரம் 10 அசிஸ்டன்ட் அவர் பக்கத்துல வரவும் அவர் பிடிச்ச நிப்பாட்டி, என் பாஸ் கூட ஒரு முக்கியமான விஷயத்த டீல் பண்ணாதான் வந்தேன்னு சொல்லிட்டு, ஆமா நீ எதுக்காக வந்தேன்னு கேட்கிறாரு. அது வந்து நான் இங்க கிளீனிங் ஜாபுக்காக வந்தேன்னு ஹீரோயின் சொல்லுவோம். ஓ அப்படியா, அப்பனா என் பாஸ் கிட்ட நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணா கண்டிப்பா உனக்கு இங்க ஜாப் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட தான், மிஸ்டர் கோ என் வைஃபுக்காக ஒரு ஜாப் போட்டு தரீங்களா சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு அவருமே, கவலைப்படாதீங்க உங்க வைஃபுக்காக இங்க ஹவுஸ் கீப்பிங் ஜாப் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு இருக்க. இங்க கட் பண்ணா அந்த ஹவுஸ் கீப்பிங் வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் எல்லாம் சுத்தமா முடியல, ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த டாய்லெட்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. நான் எவ்வளவு பெரிய கம்பெனியுடைய சிஇஓ என்ன போயிட்டு இப்படி டாய்லெட் க்ளீன் பண்ண வச்சுட்டாங்களேன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க. அப்போ பக்கத்து டாய்லெட் ரூம்ல இருந்து ஹீரோ வெளியில வராரு. அங்க ஹீரோயினை பார்க்கவும் அவருக்கு பெரிய ஷாக்கா இருக்கு. ஜீனம் நீ என்ன மென்ஸ் டாய்லெட் ரூம்ல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குறாரு. என்ன மறந்துட்டீங்களா, நீங்க தானே கிளீனிங் ஜாப் வாங்கி கொடுத்தீங்க, நான் இங்க டாய்லெட் தான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவோம். ஓ ஆமா இல்ல நான் மறந்துட்டேன், ஆமா உன்னை பார்த்தாவே ப்ரொஃபஷனல் கிளீனிங் மாதிரி இருக்கா, இதுக்கு முன்னாடி கிளீனிங் ஜாப் தான் பார்த்துருந்தேன்னு கேட்குறாரு. அட பாவி, என்ன பார்த்தா உனக்கு அப்படியே தெரியுதுன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே, ஆமாங்க இதுக்கு முன்னாடி நான் கிளீனிங் ஜாப் தான் பார்த்துருந்தேன்னு சொல்லிட்டு இருக்கவே, ரெண்டு பேருக்கும் சேம் டைம்ல உங்க போன்ல ஒரு மெசேஜ் வருது. ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு முக்கியமான பார்ட்டி அட்டென்ட் பண்ண சொல்லி இன்விடேஷன் தான் வந்திருக்கு. ஸோ ஹீரோவும் ஹீரோனி கிட்ட, நைட்டே என்னால் வீட்டுக்கு வர முடியாது, நான் உனக்கு வீட்டு அட்ரஸ் சென்ட் பண்ணிடுறேன், நீ வீட்டுக்கு போயிடு, ஏன்னா நான் பார்ட் டைமா டெலிவரி பாய் ஜாப் பார்த்துட்டு இருக்கல, ஸோ நான் நைட்டு ஃபுல்லாக ஓவர் டைம் பார்க்கணும், வீட்டுக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி இங்க ஹீரோயினும் அந்த பார்ட்டிக்கு போகிறதுக்காக, ஆமாங்க என்னாலையும் நைட்டே வீட்டுக்கு போக முடியாது, எனக்கும் டாய்லெட் கிளீன் பண்ற ஒர்க்கு நிறையவே இருக்கு, அதனால நானுமே வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தென் ஹீரோவுமே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோ போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் வெளியில வராங்க. அப்போ அவங்களுடைய கிளாஸ்மேட் பொண்ணு ஆப்போசிட்ல வந்துட்டு இருக்கா. இவ பேரு லின்னா. இவ ஹீரோயினை பார்த்துட்டு, நீ என்னுடைய பழைய கிளாஸ்மேட் சீனம் தானே, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா, டாய்லெட் கிளீன் பண்ணிட்டு இருக்கா, அவங்கள ரொம்பவே மட்டமா பேசிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயினும் அவளை இக்னோர் பண்ணிட்டு போகலான்னு பார்க்கும்போது அவங்க கையை பிடிச்சிடுது. என்ன திமிரா, நான் பேசிட்டு இருக்கா, நீ பட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு அவங்கள அடிக்க போறா. உடனே ஹீரோயின் அவங்க கையில வச்சிருந்தா டாய்லெட் கிளீன் பண்ற ப்ரஷை காட்டி, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் டாய்லெட்டை கிளீன் பண்ணிட்டு வரா, வேற என்ன சொல்லு, ஒன்னையுமே கிளீன் பண்ணி விடுறேன்னு சொல்ல, இரடி உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவளுமே இங்கிருந்து கிளம்பிடுறா. நெக்ஸ்ட் அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு தான் காமிக்கிறாங்க. ஹீரோவுமே பார்ட்டி அட்டன் பண்ண வந்திருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு பயங்கர கிளாஸியான லுக்கோட ஹீரோயின் தான் வந்துட்டு இருக்காங்க. அந்த பார்ட்டில வச்ச ரெண்டு பேரையுமே ஒருத்தர் பார்க்கவும் பயங்கர ஷாக்கா இருக்கு. ஆமா நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஹீரோயின் கேட்கவும் அதே கொஸ்டினை தான் ஹீரோவும் கேட்கிறாரு. ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க, நீங்க டெலிவரி ட்ரிப் தானே போறேன்னு சொன்னீங்க, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கவும், ஆமா
ஆமா நான் டெலிவரி பாயா தான் இங்க வந்திருக்கேன். இங்க பாரு இங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. இவங்கலாம் என்கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதை கொடுக்க தான் வந்தேன்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி நீ சொல்லு, நீ டாய்லெட்லாம் க்ளீன் பண்ணணும் ஓவர் டியூட்டி பார்க்க போறேன்னு சொன்னா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கவும், அது வந்து நானுமே இங்க டாய்லெட் க்ளீன் பண்ண தான் வந்தேன். பாருங்க இங்க எவ்வளவு கூட்டம் இருக்கு. சோ நிறைய டாய்லெட் இருக்கிறதால அதெல்லாம் க்ளீன் பண்ண தான் வந்தேன்னு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி போய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோனுடைய கிளாஸ்மேட் லின் இருக்கா இல்லையா, அவருடைய ஃபியான்சி கூட தான் வந்துட்டு இருக்கா. எங்கேயும் வந்து டாய்லெட் தான் க்ளீன் பண்ண வந்திருக்கியா, நான் வேணா உனக்கு எக்ஸ்ட்ரா $100 தரேன்னு சொல்லிட்டு ரொம்பவே திமிரா பேசிட்டு இருக்கா. அப்போ ஹீரோவோ ஹீரோயின் ஷோல்டர்ல கையை வச்சு, இங்க பாருங்க அவ எதுக்கு வந்தா, உங்களுக்கு என்ன, எதுக்கு தேவையில்லாம அவ விஷயத்துல இன்டர்ஃபியர் ஆகுறீங்கன்னு கேட்கவும், அதுக்கு ஹீரோ கிட்டயுமே நீ யாரு, சாதாரண டெலிவரி பாய் தானா, என்கிட்டலாம் பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டுட்டு இருக்கா. உடனே ஹீரோயினோ ஹீரோ விட்டு கொடுக்காம, அவர் டெலிவரி பாயா இருந்தா என்ன, அவன் பக்கத்துல ஒரு குண்டு பூசணிக்கா இருக்கே அந்த ஆளை விடவும் இவர் ரொம்பவே குட் லுக்கிங்கா தான் இருக்காருன்னு சொல்லவும், அதை கேட்ட அந்த லின்னோட ஃபேன்சிக்கா செம்மையா டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. யாரை பார்த்து என்ன பேசிட்டு இருக்கா, நான் எவ்வளவு பெரிய ரிச்சான பர்சன் தெரியுமா, என் பக்கத்துல கூட நீ நிக்கவே முடியாது, இந்த மாதிரி லோ கிளாஸ் பீப்புள் எல்லாம் யாரும் உள்ள விட்டதுன்னு ஆச்சா முச்சான கத்திட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம ஹீரோயினே டீஸ் பண்ற மாதிரி, இங்க பாரு இவன் ஒரு சாதாரண டெலிவரி பாய், வேணும்னா இவனை விட்டுட்டு ஏன் கூட வந்துரு, என்கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல போகவும் ஹீரோவுக்கு செம்மையா டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. அவன் கையை பிடிச்சு முறுக்கிட்டு இருக்காரு. டே டெலிவரி பாய் என் கையை விடா, வலிக்குதுன்னு கத்திட்டு இருக்க. உடனே அந்த லின்ன பொண்ணு போடி வந்தா, எவ்வளவு தைரியம் தான் என்னோட டார்லிங்கவே புள்ளி பண்ணிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா அவரை விட சொல்லின்னு சொல்லி ஹீரோயினை பிடிச்சு கத்திட்டு இருக்கா. அப்படியா உன் டார்லிங் என்ன டீஸ் பண்ணால, என்கிட்ட அப்போ மன்னிப்பு கேட்க சொல்லுன்னு சொல்ல, ஐயோ என்ன விட்டுருங்க என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. சரி ஏதோ பொழைச்சு போன்னு சொல்லி ஹீரோவா அவனை விட்டுறாரு. அப்போ உங்க செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் வந்து என்ன விஷயம்னு விசாரிக்கும் போது, நீங்களா என்னையா செக்யூரிட்டி கார்டு, அங்க பாரு அந்த டெலிவரி பாய் என்ன போட்டு எந்த அளவுக்கு புள்ளி பண்ணான்னு சொல்லவும், அவருமே திரும்பி ஹீரோவை பாக்குறாரு. பார்த்ததும் இந்த அளவுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா, அவர் எவ்வளவு பெரிய ஆளு, அவரை போயிட்டு டெலிவரி பாய்னு சொல்றாருன்ட்டு அவன் மூஞ்சில ஒரு குத்து விட்டு இவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சி வெளியில தள்ளுங்கன்னு சொல்றாங்க. அந்த கார்ட்ஸுமே அந்த லின்னையும் லின்னோடைய ஃபியான்ஸையும் பிடிச்சி இழுத்துட்டு இருக்கும் போது, எவ்வளவு தைரியம் தான் என் மேலே கை வச்சிருப்பீங்க, நான் ஒன்னும் சும்மா வரல, என்கிட்ட இன்விடேஷன் கார்டு இருக்குன்ட்டு அந்த கார்டு எடுத்து காமிக்கிறான். அந்த செக்யூரிட்டி கார்டு அதை வாங்கி பாக்குறாரு. பார்த்தா அந்த கார்டுமே ஃபேக் தான் போல. எவ்வளவு தைரியம் தான் ஃபேக்கான கார்டை வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய பார்ட்டிக்கு வந்திருப்பேன்னு சொல்ல, அதை கேட்டு ஹீரோயின் சிரிச்சிட்டு இருக்கா. அந்த லின்னுக்கு ரொம்பவே அசிங்கமா போகுது. தென் அங்க இருந்த செக்யூரிட்டி கார்டு அவங்க ரெண்டு பேருமே பிடிச்சி வெளியில தள்ளிடுறாங்க. இங்க ஹீரோயினும் ஹீரோ அசந்த நேரமா பார்த்து அங்கிருந்து எஸ்கேப் ஆகி அவங்க அம்மாவை மீட் பண்ண தான் போறாங்க. ஹீரோயின் அம்மாவும் ஹீரோயின் சொல்லாம கொல்லாம மேரேஜ் பண்ணதுல செம்மையா கோவத்துல இருக்காங்க. அப்பா நீ மேரேஜ் பண்ணிருக்கேன், அந்த டெலிவரி பாயை டிவோர்ஸ் பண்ணிட்டு ஒழுங்கா வீட்டுக்கு வர சொன்னாருன்னு சொல்லிட்டு இருக்க. அம்மா இன்னும் கொஞ்ச நாள் போட்டுமான டைம் கேட்டுட்டு இருக்காங்க. சரி சரி அந்த பையன் யாரு, அவன் வந்திருக்கானான்னு கேட்கும் போது, உண்மையிலேயே அந்த பக்கம் ஒரு டெலிவரி பாய் நின்றுட்டு இருப்பான். அவனை கை காட்டி அங்க நிக்கிறானா, அவன் தான் என்னுடைய ஹஸ்பண்ட் சொல்றாங்க. அப்போ உண்மையிலேயே நீ ஒரு டெலிவரி பாயை தான் மேரேஜ் பண்ணிருக்கியான்னு கேக்குறாங்க. பின்ன நான் என்ன போய் சொல்றேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, என் ஹஸ்பண்ட் ஒரு டெலிவரி பாயாவே இருந்தாலும் அவர் நல்லாவே என்ன பாத்துக்கிறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, அப்போ அவனுடைய அட்ரஸ் எனக்கு சென்ட் பண்ணு, அவன் எவ்வளவு பெரிய பேரழகனா இருக்கான்னு நானே நேர்ல வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. இந்த பார்ட்டிக்கு ஹீரோவுடைய அம்மாவுமே வந்திருக்காங்க. பின் பக்கமா வந்து ஹீரோடைய காதை பிரிச்சு திருவி, ஏண்டா டோட்டலா என்ன அவாய்ட் பண்ணலாமே பாக்குறியா, சொல்லாம கொல்லாம மேரேஜ் தான் பண்ண, ஆனா என் மருமகளை இன்னுமே நீ கண்ணிலே காட்டல, எங்கட என் மருமகன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அம்மா அவ இங்க இல்லம்மா, அவ வீட்டுல இருக்கான்னு சொல்லுவோம். சரி என் மருமக என்ன பண்ணிட்டு இருக்கா, எந்த ஃபேமிலியை சேர்ந்தவன் கேக்குறாங்க. அது வந்துமா அவ ஒரு ஹவுஸ் கீப்பர்னு சொல்லுவோம். அவங்களுக்கு செம்மையா டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஏண்டா நம்ம ஃபேமிலி எவ்வளவு பெரிய ஃபேமிலி, நீ என்னடா சாதாரண ஹவுஸ் கீப்பரை போய் மேரேஜ் பண்ணிட்டு வந்திருக்கன்னு சொல்ற, நானும் உங்க அப்பாவே இந்த மேரேஜுக்கு ஒத்துக்க மாட்டேன், ஒழுங்கா அந்த பொண்ணை விட்டுட்டு சி ஃபேமிலி வீட்டு பொண்ணை மேரேஜ் பண்ற வழியை பாரு, நாளைக்கே சி ஃபேமிலிக்கு பெற்றோர் கிஃப்ட் அனுப்பி வைய, இல்லைன்னா நீ எனக்கு மகனே இல்லைன்னு சொல்லி இவங்க பார்த்த பொண்ணு தான் ஹீரோ மேரேஜ் பண்ணிருக்காருன்னு தெரியாமலேயே ஹீரோ பிடிச்சி திட்டிட்டு போறாங்க. தென் மறுநாள் காமிக்கிறாங்க. ஹீரோ ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது ஹீரோயின் பயங்கர ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னு ஹீரோ கேட்கவும், இன்னைக்கு எங்க அம்மா நம்மளை பார்க்க இங்க வர போறாங்க, அதுவும் நம்ம ரியல் கப்பலா என்னன்னு செக் பண்றதுக்காகவே வராங்க. ஸோ அவங்க முன்னாடி நம்ம ரியல் கப்பல் மாதிரி ஆக்ஷன் பண்ணணும். அது மட்டும் இல்லாம எங்க அம்மாவை நம்ப வைக்க நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு ஒரே ரூம்ல தான் ஸ்லீப் பண்ண போறோம்னு சொல்லிட்டு குளிக்க போறாங்க. அப்போ அவங்க போன கொஞ்ச நேரத்திலேயே பாத்ரூம்ல இருந்து சத்தம் வருவோம். என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோவும் பின்னாடி போய் டோர் ஓப்பன் பண்ணிடுறாரு. அங்க பார்த்தா ஹீரோயின் குளிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பயங்கர ஷேம் ஆகிடுது. டக்குன்னு டவல் எடுத்து கட்டிக்கிட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, முதல்ல வெளியில போன ஹீரோ பிடிச்சி வெளியில தள்ளுவோம். கால் ஸ்லிப் ஆகி ஹீரோ மேலே விழுந்துறாங்க. விழுந்ததுல ஹீரோவை கிஸ் பண்ணிடுறாங்க. ரெண்டு பேருக்குமே பயங்கர நர்வஸா இருக்கு. என்ன பார்த்துட்டு இருக்கா, எழுந்துறன்னு ஹீரோ பிடிச்சி திட்டவும், எம்மா நீ விட்டதம்மா நான் எழுந்திருக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. அம்மா தான் வந்திருக்காங்க நினைக்கிறேன், சீக்கிரம் போய் டோர் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இல்ல இல்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்கா, நீ போய் ஓப்பன் பண்ணுன்னு சொல்றாரு. என்னை பார்த்தா உங்களுக்கு தெரியலையா, நான் என்ன குளிச்சு முடிக்கல போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை தான் துரத்தி விடுறாங்க. ஹீரோயின் நம்ம தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஹீரோவா அவங்க கிட்ட நல்ல விதமா தான் பேசிட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோடைய முகத்தை உத்து பாக்குறாங்க. பார்த்தவங்க, ஏன்பா உன்னை பார்த்தா என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, அவளுடைய பையன் மாதிரி இருக்கேன்னு சொல்றாங்க. ஆக்சுவலி ஹீரோடைய அம்மா பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோடைய அம்மாவோ ஹீரோனுடைய அம்மாவோ ரெண்டு பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரில இருக்கக்கூடிய
இருக்கக்கூடியவங்க. ஸோ அவங்க பாண்டிங் அவங்களுக்குள்ளேயே முடிஞ்சிடக்கூடாதுன்னு தான் இவங்க 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு பார்த்துருப்பாங்க. அதுக்குள்ளே தான் ஹீரோவும் ஹீரோயினியும் வீட்டை விட்டு ஓடி வந்திருப்பாங்க. எங்க ஹீரோயினியும் அம்மா நீங்க யாரை பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்கவும், வேற யாரு மேரேஜே வேணும்னு ஓடி வந்து அவனுடைய ஃபியான்ஸை பத்தி தான் பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, சரி விடுங்க மேபி நான் கூட தப்பா புரிஞ்சிட்டு இருக்கலாம், ஏன்னா என் ஃப்ரெண்டோட பையனை நான் அதிகமா பார்த்ததில்லன்னு சொல்லிட்டு அதை அப்படியே கேஷுவலா விட்டுட்டு, சரி சரி நீங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிருக்கீங்க நல்லபடியா இருங்கன்னு அவங்கள ப்ளஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஹீரோ வர ஹீரோயின் குளிச்சுட்டு வந்ததுல அவங்க முடி ஈரமா இருக்குன்னு சொல்லிட்டு ஹேர் ட்ரையர் எடுத்துட்டு வந்து அவங்க முடியை ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்கவும் ஹீரோயின் அம்மாவுக்குமே ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கு. பரவாயில்ல பொண்ணு பையனும் நல்லா ஹாப்பியா தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுமே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. தென் நைட் ஆகுது. ஹீரோயின் அம்மாவை நம்ப வைக்க ஹீரோவும் ஹீரோயினியும் ஒரே ரூம்ல தான் ஸ்டே பண்றாங்க. பெட்ரூம்ல இருக்கும் போது ஹீரோயினியும் போங்க போயிட்டு எங்க அம்மா தூங்கிட்டாங்களான்னு செக் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி ஹீரோவை அனுப்பி வைக்க, ஹீரோவும் செக் பண்றதுக்காக டோரை வந்து ஓபன் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா ஹீரோயின் அம்மா இவங்கள செக் பண்ண அந்த டோருக்கு பக்கத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சடனா அங்க ஹீரோவை பார்த்ததும் இல்லப்பா இந்த தலகணி இங்க இருந்ததா, இந்த தலகணி இருக்கதான் வந்தேன்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு போறாங்க. என்னடா இவங்க இப்படி எல்லாம் பண்றாங்களேன்ட்டு உள்ள ஹீரோயின் கிட்ட போயிட்டு அவங்க என்ன தூங்கல நம்மள செக் பண்றதுக்காக வெளியில தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, இப்போ என்ன பண்றதுன்னுட்டு அவங்கள நம்ப வைக்க ஃபேக்கா ரொமான்ஸ் பண்றங்கிற பேர்ல உண்மையாவே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் மார்னிங் ஹீரோ ஆபீஸ்ல தான் இருக்காரு. நைட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண நினைச்சு பயங்கரமா வெக்கப்பட்டு இருக்காரு. அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டே டாக்குமெண்ட்ல அவர் சைன் பண்ற இடத்த விட்டுட்டு வேறொரு இடத்துல சைன் பண்ணிட்டு இருக்காரு. அதை நோட்டீஸ் பண்ண மேனேஜரும் மிஸ்டர் லூ உங்களுக்கு என்னாச்சு, நீங்க சைன் பண்ற இடத்த விட்டுட்டு வேறொரு இடத்துல சைன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, அப்பதான் ஹீரோவும் அந்த ரொமான்ஸ் உலகத்தை விட்டுட்டு நிஜ உலகத்துக்கே வராரு. சாரி மிஸ்டர் ஹாங் நீங்க என்ன பண்றீங்க, இந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு போயிட்டு ரீடைப் பண்ணி எடுத்துருவாங்கன்னு சொல்லி கொடுத்து அனுப்புறாரு. மேனேஜர் அங்கிருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் ஹீரோடைய கேபினுக்கு யாரோ வர மாதிரி இருக்கவும், அது ஹீரோயின் ஒர்க் பண்ற கம்பெனி தானே, சோ தன்னை பத்தி ஹீரோயினுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இவர் எழுந்துட்டு அவருடைய சீட்ல அசிஸ்டன்ட் உட்கார வச்சுறாரு. அங்க அந்த லேடி தான் உள்ள வந்துட்டு இருக்கா. ஹீரோவை பார்த்துட்டு பாஸ் இவர் அந்த டெலிவரி பாய் தானே, இவர் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்கவும், லூ என்னுடைய அசிஸ்டன்ட் தான், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கும் போது ஜஸ்ட் அசிஸ்டன்ட் தானான்னு சொல்லி கொஞ்சம் மட்டமா பேசிட்டு, அது வந்து மிஸ்டர் கோன்னு சொல்லிட்டு அவர் மேல கை வச்சு அவர் சர்வீஸ் பண்ற மாதிரி பக்கத்துல வந்து பேசவும், ஏமா ஒரு நிமிஷம் இரு நீ கொஞ்சம் நகர்ந்து நின்று பேசுமான்னு சொல்ல, சரின்ட்டு அவளும் அவர் முன்னாடி வந்து நின்று, மிஸ்டர் கோ நம்ம கம்பெனில டிசைனிங் டிபார்ட்மெண்ட்ல ஜீனம்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு புதுசா வந்து ஜாயின் பண்ணிருக்கா, அவகிட்ட நிறைய பேட் பர்சனாலிட்டி தான் இருக்கா, அவளுக்குலாம் டிசைனர் இருக்கா தகுதி இல்லைன்னு ஹீரோயினை பத்தி தான் குறை சொல்லிட்டு இருக்கா. அப்படி அவங்க என்ன பேடா பண்ணிட்டாங்கன்னு ஹீரோ கேட்கும் போது, வந்த ஃபர்ஸ்ட் நாளே இங்க பாருங்க என் மேல தண்ணியை ஊத்தி விட்டுட்டா, இங்க பாருங்க என் கையை எவ்வளவு ரெட்டிஷா இருக்குன்னு, அவ தான் என் கையை பிடிச்சு ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டான்னு ஹீரோயின் பத்தி தான் கம்ப்ளைண்டா சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு கோவும் மிஸ்டர் லூ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு ஹீரோ தான் கேட்கிறாரு. எனக்கு என்னமோ இந்த பொண்ணு மேலதான் தப்பு இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம ஏன் இந்த பொண்ணுடைய சேலரி கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, அதை கேட்ட அவளுக்கு செம்மையா டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. பாத்தீங்களா மிஸ்டர் கோ உங்க அசிஸ்டன்ட் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னு, அந்த நியூ எம்ப்ளாயி ஜீனம் தான் தப்பு பண்ண, ஆனா இவர் பாத்தீங்களா என்ன பிளேம் பண்ணிட்டு இருக்காருன்னு ஹீரோ தான் குறை சொல்லிட்டு இருக்கா. பின்ன வேலை நேரத்துல வேலையை பார்க்காம தேவையில்லாம அங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு என்ன பண்ணுவாங்களான்னு ஹீரோ கேட்கவும், அதுக்கு கோவுமே ஆமா மிஸ்டர் லூ சொல்றதா கரெக்ட், இதுக்கப்புறம் ஒர்க் ஹவர்ஸ்ல வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீ வேலையை விட்டு போக வேண்டியதான்னு சொல்ல, அதுக்கு அவளுமே கோவப்பட்டு இங்கிருந்து கிளம்பிடுறா. வந்தவ ஹீரோ மேல இருந்த மொத்த கோவத்தையும் ஹீரோயின் கிட்ட தான் காட்டிட்டு இருக்கா. பார்த்தா நிறைய ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கிட்ட கொடுத்து இது எல்லாத்தையும் நீ முடிச்சாகணும்னு சொல்லிட்டு இருக்கா. இவ்வளவு என்னால எப்படி தனியா ஹேண்டில் பண்ண முடியும்னு ஹீரோயின் கேட்கும்போது, நீ என்ன பண்ணுவே தெரியாத என்னை பொழுதுக்குள்ள இதை நீ முடிச்சுதாகணும், அப்படி இல்லைன்னா இந்த வேலையை விட்டு நீ போக வேண்டியதான்னு சொல்ல, அதை சொல்ல உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கா, நீயுமே என்ன மாதிரி ஒரு எம்ப்ளாயி தானே கேட்கறாங்க, நீ என்ன நினைச்சிட்டு இருக்கா, எனக்கும் இந்த கம்பெனிக்கு புதுசா வந்திருக்க பிரசிடென்ட்டுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு, நான் என்ன சொன்னாலும் அவர் கேட்பாருன்னு உள்ளாவ திட்டு வாங்கினதை சொல்லாம இங்க அப்படியே உள்டாவா பேசிட்டு இருக்கா. ஆமா ஆமா மனசுல ஏதோ பெரிய பியூட்டி குயின் நினைப்புன்னு சொல்ல, நான் பியூட்டி குயினோ இல்லையோ நான் சொல்ற வேலையை மட்டும் நீ செய்யுன்னு சொல்லிட்டு அந்த லீனும் அவ்வளோ திமுறா போயிட்டு இருக்கா. ஆக்சுவலி ஹீரோ இந்த கம்பெனியை ரீசெண்டாக தான் வாங்கியிருப்பாரு. அந்த கம்பெனியோட பிரசிடென்ட் யாருன்னு ஹீரோயின் இது வரைக்கும் பார்த்துருக்கவே மாட்டாங்க. இந்த லின்னு வர ஹீரோயின் கிட்ட இப்படி அளந்து விட்டுட்டு போகவும் இந்த கம்பெனியோட பிரசிடென்ட் சரியான பர்வர்டு போல இருக்குன்னு நினைச்சுக்கிறாங்க. இவங்களும் அவ கொடுத்த எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கே ரொம்ப லேட்டாக தான் போறாங்க. ஹீரோவோ என்னாச்சுமா எதுக்கு நீ இவ்வளோ லேட்டாக வந்திருக்கன்னு கேட்கும் போது, அதை ஏன் கேட்குறீங்க, என் கம்பெனிக்கு ஒரு நியூ பிரசிடென்ட் வந்திருக்காரு, அந்த ஆளு சரியான முட்டா பையன், நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாத சரியான பைத்தியக்காரன் பர்வர்டு அப்படி இப்படின்னு ஹீரோ தான் கரிச்சு கொட்டிட்டு இருக்காங்க. இவங்க பேச பேச ஹீரோக்கு வர புறை ஏறிட்டு இருக்கு. அப்பவே ஹீரோயின் ஸ்டாப் பண்ணாமா, அதனால எப்படியா இருந்தாலும் ஒரு பெரிய பன்னிக்குட்டி மாதிரி இருப்பான், ஃபேட்டியா இருப்பான், அப்படி இருப்பான் அப்படி இருப்பான்னு திட்டிட்டு இருக்கா. அப்போ சடனா ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறாரு. இவங்களும் ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இப்போ எதுக்கு என்ன கிஸ் பண்ணீங்கன்னு கேட்கவும், அதுக்கு ஒரு மொக்க ரீசனை சொல்லுவார் பாருங்க, எனக்கு ரொம்பவே சளி பிடிச்சிருந்து அதனால தான் உனக்கு கிஸ் பண்ண பாரு எனக்கு சரியா பிடிச்சுன்னு சொல்ல, அதை கேட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப வேடா இருக்கு. கிஸ் பண்ணா கோல்டு சரியா போயிடுமான்னு கேட்டுட்டு இருக்கா. அப்படியே ஹீரோயின் பக்கத்துல வந்து நம்ம ஃபேக்கான கப்பல் தானே, இதுக்கப்புறம் நம்ம ஏன் ரியலான கப்பலாவே இருக்கக்கூடாதுன்னு கேட்க, ஆகா இவர் பேசுற ரூட்டே சரியில்லையே, இவருக்கு ஏதோ ஆயிடுச்சு போல இருக்குன்னு ஹீரோயினும் பயந்து போய் அந்த ரூபை விட்டே வெளியே ஓடி போயிடுறாங்க. தென் மறுநாள் மார்னிங் ஆகுது. ஹீரோயின் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்றதுக்காக அவங்க மொபைலை பார்த்துக்கிட்டே கிச்சனுக்குள்ள வந்து எக் ஃப்ரை ரெடி பண்ற பேர்ல தவாவில் ஒரு காலற்று எண்ணெயை ஊற்றி அதுல முட்டையை உடைச்சு ஊத்துறேன்னு ஓட்டோட முட்டையை போட்டுட்டு அந்த முட்டையோடைய ஓட்டை கூட சரியா எடுக்காம ஒரு 5 ஸ்பூன் உப்பாளி போட்டு நல்லா கருகருன்னு கருக வச்சு ஒரு நியூ ரெசிபியை ட்ரை பண்ண மாதிரி ஹீரோ முன்னாடி கொண்டாந்து வச்சு உங்களுக்காக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிருக்கா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னம்மா இது, இந்த ரெசிபிக்கு பேர் என்னன்னு ஹீரோ கேட்கவும், இது கூட உங்களுக்கு தெரியாது, இதுக்கு பேர் தாங்க எக் ஃப்ரைன்னு மனசாட்சி இல்லாம சொல்லிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும் போதே ஹீரோக்கு வயிறு ஃபுல்லா தான் இருக்கு. இருந்தாலும்
ஹீரோயின் கோச்சுப்பாங்களோன்னு அதுலேருந்து ஒரு பீஸை மட்டும் தான் எடுக்கிறாரு. அதில் பார்த்தா வெறும் ஓடு தான் இருக்கு. அதுக்கும் ஹீரோயின் அது ஒன்றும் இல்லைங்க, அது முட்டையோட ஓடு தான். நான் முட்டையை உடச்சி ஊற்றும் போது தெரியாமல் பட்டிருக்கோம். அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் எல்லாம் தூக்கி போட்டுட்டு சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு அவரும் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த முட்டையை பேத்துக்கிட்டு ஒரு ரூபா வைக்கிறாரு. மனுஷன் ஒரு வார்த்தை கூட பேசலையே, அமைதியாவே உட்காந்துருக்க ஹீரோயினும் என்னங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. நல்லா இருக்கு, நீ வேணா சாப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கொடுக்க அவங்களுமே எடுத்து ஒரு வாய் சாப்பிட்டு பார்க்குறாங்க. அவ்வளோதான், எதுவுமே பேச முடியல. ஹீரோவே பார்த்துட்டு இருக்க அவரும் ஹீரோயினை பார்த்து கியூட்டா சிரிச்சுக்கிட்டே சமைக்க தெரியலன்னா ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கலாமே, ஆர்டர் பண்ணியாவது சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ கூட வீட்டு கொடுக்காம யார் சொன்னது எனக்கு சமைக்க தெரியாதுன்னு, நான் ரொம்பவே அருமையாக சமைப்பேன், ஏதோ இந்த தடவை மிஸ்டேக் ஆயிடுச்சு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்காக இப்போவே சூப்பராக சமைச்சு எடுத்துருன்னு சொல்லிட்டு மறுபடியுமே கிச்சனுக்குள்ளே தான் போகிறாங்க. அங்கே போனால் ஒரு பீன்ஸை கையில் வச்சுக்கிட்டு இதை உரிக்கிறதா இல்லை கட் பண்ணுறதா தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கா. ஹீரோவும் என்னம்மா இன்னைக்குள்ள சமைச்சு கொடுத்துருவியா, ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எனக்கு தெரியும், நீங்கள் ஃபஸ்ட்டு போங்கன்னு சொல்லுவோம். இன்னைக்கு எப்படியோ ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்காம விடமாட்டா போல இருக்கேன்னு தான் போகிறாரு. அவர் போனதுக்கப்புறம் நைஸாக ஹாலில் இருக்காருன்னு எட்டி பார்த்துட்டு ஆல்ரெடி ஃபுட்டை ஆர்டர் பண்ணியிருந்தாங்க போல். அந்த ஃபுட்டை வரவோ நைஸாக போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணி அந்த ஃபுட்டை எடுத்துகிட்டு வந்து ஏதோ இவங்களே கஷ்டப்பட்டு சமைச்ச மாதிரி ஹீரோ முன்னாடி சர்வ் பண்ணி வைக்கிறாங்க. ஹீரோவும் மனசுக்குள்ளே சரியான பயத்தோடையே அந்த சாப்பாடு எடுத்து வாயில் வைக்கிறாரு. பார்த்தா உண்மையிலேயே சாப்பாடு நல்லா தான் இருக்கு. பரவாயில்லையே, நல்லா தான் சமைச்சிருக்குன்னு சொல்ல ஏதோ சொன்னீங்க என்னால் சமைக்க முடியாது, எனக்கு சமைக்க தெரியாதுன்னு. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக சமைச்சிருக்கான்னு கொஞ்சம் கூட கில்ட்டியே இல்லாமல் ஹீரோ கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஹீரோவுக்கும் இந்த சாப்பாடை ஹீரோயின் சமைக்கல ஆர்டர் பண்ண சாப்பாடுங்கிறது முன்னாடியே தெரியும். இருந்தாலும் அவங்க முன்னாடி எதையும் காட்டிக்காம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆஃபீஸில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோடைய அசிஸ்டன்ட் கோ இருக்கார் இல்லையா, அவர் அந்த கம்பெனி மேனேஜர் ஹாங்க மீட் பண்ணி மிஸ்டர் லூ அவர் வைஃப் கிட்ட இந்த ஃப்ளாரையும் இந்த கிஃப்ட் பாக்ஸையும் கொடுக்க சொன்னதா சொல்லி ஹாங்க கிட்ட தான் கொடுத்துட்டு போறாரு. இந்த ஹாங்கோ அதை வாங்கிட்டு போயிட்டு ஹீரோயின் கிட்ட தான் கொடுக்க போவாரு. ஆனா ஹீரோயின் இல்லாததால அவங்க உட்காரக்கூடிய டேபிள வச்சுட்டு போறாரு. இவர் இப்படி ஹீரோயின் டேபிள்ல ஃப்ளாரை வச்சுட்டு போறத இந்த நின்று பார்த்துட்டு வீடியோ எடுத்து வச்சுக்கிறா. கொஞ்ச நேரத்துல அங்க ஹீரோயினும் வராங்க. டேபிள்ல ஃப்ளார் இருக்கிறத பார்த்துட்டு இது யார் அனுப்பியிருப்பான்னு பார்க்கும்போது அதுல ஹீரோடைய பேர் இருக்கவும் இதை ஹீரோ தான் அனுப்பியிருக்காங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அதோட அந்த கிஃப்ட் பேக்கையும் திறந்து பார்க்குறாங்க. அதில் பயங்கர காஸ்ட்லியான ஒரு டைமண்ட் நெக்லஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஹீரோயின் ஒரு ஜுவல்லரி டிசைனர் டிராயிங் பண்ணிட்டு வந்தா டீம் லீடராக இருக்கக்கூடிய அந்த லின்னு கிட்ட தான் காமிக்கிறாங்க. உண்மையிலே அந்த டிசைனை பார்க்க எந்த குறையும் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா இருக்கு. ஆனா இந்த லின்னு இந்த டிசைன் சரியில்லை, நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, இன்னுமே பெட்டரா பண்ணிட்டு வான்னு சொல்லி அனுப்பி விடுறா. இவ வேணுண்டேதான் சொல்றாங்க. ஹீரோனிக்கும் புரியுது, என்ன பண்றது, டீம் லீடரா இருக்கிறதால அவ சொல்றதை கேட்டுதான் நடந்தாகணும். ஸோ எதுவுமே பேச முடியாமல் தான் போகிறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் அவங்க ட்ராயிங் பண்ண டிசைனை கசக்குறா. அப்போ அதை பார்த்தா ஹாங்கும் இது என்னதுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அந்த டிசைன் அவருக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. இந்த டிசைன் எவ்வளோ சூப்பராக இருக்கு, இந்த டிசைன் எதுக்கு கசக்கிட்டு இருக்கா, இந்த டிசைனே டீல் பண்ணலான்னு சொல்லிட்டு அதோட இந்த டிசைனை ஹீரோயின் தான் ரெடி பண்ணாங்கன்னு தெரிஞ்சதோ இந்த மாதம் ஜெய் நமக்கு போனஸ் கிடைக்குன்னு வர சொல்லிட்டு போறாரு. அதை கேட்கவும் இந்த லின்னுக்கா பயங்கர வயிற்றுச்சலாக இருக்கு. ஹீரோயின் மேலே இருக்கிற பொறாமையில இவ என்ன பண்ணிடுறானா இவங்க கம்பெனியோடைய ஆப்போசிட் கம்பெனிக்கு ஹீரோயின் கஷ்டப்பட்டு ரெடி பண்ண டிசைனை அவுட் பண்ணிடுறா. தென் மறுநாள் ஆஃபீஸ் போயிட்டு எல்லாரும் ஹீரோயின் கிட்ட நீலாம் டிசைனராக இருக்க தகுதியே இல்லாதவ, உங்ககிட்டலாம் எந்த திறமையும் கிடையாது, நீ கிளீனர் ஜாபுக்கு மட்டும்தான் லாக்கி, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா மற்றவங்களுடைய டிசைன் எடுத்துட்டு வந்து உன்னுடைய டிசைன் எங்க கிட்ட போய் சொல்லியிருப்பேன்னு கேட்டுட்டு இருக்கா. அவங்களும் அவங்க ஃபோன் எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா இவங்களுடைய அந்த டிசைன் ஆப்போசிட் கம்பெனிலேருந்து அவுட் ஆயிருக்கு. அந்த டிசைன் எப்படி அவுட் ஆயிடுச்சுன்னு ஹீரோயினுக்கு புரியல. இது என்னுடைய டிசைன் சொன்னாலும் அந்த ஆஃபீஸில் இருக்கிறவங்க கூட அவங்கள நம்ப மாட்டேங்கிறாங்க. அவங்கள பற்றி ரொம்பவே காசிப் பேசிட்டு இருக்காங்க. இந்த லின்னோ ஹீரோயினை பற்றி ரொம்பவே மட்டமாக பேசவோ இவங்களுக்கு இப்போதான் புரியுது. லாஸ்ட்டாக இவகிட்ட எதனா அந்த டிசைனை கொடுத்துருப்பாங்க, அப்போ இவ தான் அவுட் பண்ணியிருப்பான்னு கெஸ் பண்ணிட்டு இந்த டிசைனை யார் அவுட் பண்ணாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இன்னும் 3 நாளையில இது என்னுடைய டிசைனை நிரூபிச்சு காட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் எங்க ஹீரோவும் என்னுடைய பெர்மிஷன் இல்லாம ஜீனம்மா இந்த கம்பெனி விட்டு யாரும் ஃபைல் பண்ணக்கூடாது, அவ தான் இன்னும் 3 நாளையில தான் இன்னசென்ட்னு நிரூபிச்சு காட்டுன்னு சொல்லியிருக்கா இல்லையா. ஸோ நம்ம டெக்னிக்கல் டீமும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காரு. தென் ஹீரோயினும் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வெளியில வராங்க. அப்போ ஆப்போசிட்ல ஹீரோ வந்து என்னாச்சு இன்னைக்கு என் ஒய்ஃபை ரொம்பவே பார்க்க பேட் மூட்ல இருக்கிற மாதிரி இருக்கேன்னு தெரியாத மாதிரி கேட்குறாரு. அவங்களும் ஆஃபீஸில் நடந்தது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறத புரிஞ்சுக்கிட்ட ஹீரோவும் நம்ம மைண்டை பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிட்டாதான் நம்ம மனசு அமைதியாகும், அமைதியாகும் போது தான் உண்மை என்னன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்கள அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு தான் கூட்டிட்டு போறாரு. அங்க போய் பார்த்தா அங்க யாருமே கிடையாது, ஹீரோவும் ஹீரோயின் மட்டும்தான் இருக்காங்க. என்ன இங்க யாருமே இல்லை, நம்ம 2 பேரும் தான் இருக்கோம், என்ன விஷயம்னு கேட்கும் போது நம்ம இங்கிருந்து வெளியில போகிற வரைக்கும் இங்க யாருமே வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்க ரொம்பவே ஜாலியா ஹீரோயின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. அதே மாதிரி ஹீரோயினுக்கும் ஹீரோ கூட இருக்கிற ஒவ்வொரு மொமெண்ட்டும் ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. அவர் கூட இருக்கும்போது பயங்கர செக்யூரா ஃபீல் பண்றாங்க. அப்பதான் ஹீரோவும் ஹீரோனி கிட்ட நம்ம ஏன் ரியலான கப்பலாவே இருக்கக்கூடாது, எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு அவர் மனசுல இருக்கிறத கன்ஃபஸ் பண்றாரு. ஹீரோயினுக்கும்
ஹீரோவை ரொம்பவே பிடிச்சிருக்கிறதால ஹீரோ சொன்னதுக்கு ஓகே சொல்லிட்டு அவரை கிஸ் பண்றாங்க. தென் 2 பேருமே ஒரு ஹாப்பியான கப்பலா அவங்களுடைய லைஃபை ஸ்டார்ட் பண்றாங்க. மறுநாள் மார்னிங் காமிக்கிறாங்க ஹீரோவும் ஹீரோனியும் ஆஃபீஸ்க்காக ஒன்னாதான் கார்ல வந்துட்டு இருக்காங்க. ஆனா கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே காரை ஸ்டாப் பண்ண சொல்லி ஹீரோயின் இறங்கிக்கிட்டு நம்ம கம்பெனில ஆஃபீஸ் ரொமான்ஸுக்குலாம் அலோடு இல்ல, ஸோ நம்ம கப்பல்னா அங்க இருக்கிறவங்க யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி ஹீரோ கணத்துல கேஸ்லாம் பண்ணிட்டு அவர் தான் அந்த கம்பெனியோட பிரசிடென்ட் கூட தெரியாம ஹீரோயினும் ரொம்ப இன்னசென்ட்டா உள்ள போறாங்க. ஹீரோயின் வரதை பார்த்துட்டு அந்த ஆஃபீஸ் கொலீக்ஸ் எல்லாம் இவளுக்கு கொஞ்சம் கூட நர்வஸ் இல்ல போல இருக்கு, எப்படிதான் மறுபடியும் ஆஃபீஸ் பக்கம் வராலும் தெரியலன்னு சொல்லிட்டு காசி பேசிட்டு இருக்காங்க. பார்த்தா அதுக்கு இந்த லின்னோ ஹீரோயின் கிட்ட போயிட்டு நீலாம் எப்படிதான் மறுபடியும் ஆஃபீஸ் பக்கம் வரையோ, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட ஷேமாவே இல்லையான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. தப்பு பண்ண நீயே இவ்வளவு தைரியமா ஆஃபீஸ் பக்கம் வரும்போது நான் எதுக்காக பயப்படணும், ஆல்ரெடி எல்லாத்தையும் ஓரளவுக்கு நான் கலெக்ட் பண்ணிட்டா, நாளைக்கு ஒன்று பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோ தான் காமிக்கிறாங்க. ஹீரோடைய அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட வந்து அந்த லின்னு தான் ஹீரோயினுடைய டிசைனை அவுட் பண்ணிருக்காங்க எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஹீரோயினும் லின்னும் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு லேடி ஆஃபீஸ்க்குள்ள வந்து ஹீரோயினே செவல்ல அறையிறாங்க. வாங்கிக்கிட்டே ஹீரோயினும் சும்மா இல்ல, அவ கொடுத்ததை மறுபடியும் அவளுக்கு திருப்பி கொடுக்குறாங்க. எவ்வளவு தைரியம் தான் என்னைய அடிப்பன்னு கேட்கவும், யார நீ, உன்னை இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கூட இல்ல, எதுக்கு சம்பந்தமே இல்லாம என்ன அடிக்கிறேன்னு ஹீரோயின் கேக்குறாங்க. அப்ப அந்த லின்னு குறுக்க வந்து ஹீரோயின் கிட்ட இவங்க தான் மிஸ்ஸஸ் ஹாங்னு சொல்றா. சோ இவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற சண்டைக்கு இவ தான் பிளேயர் சொல்லி போட்டிருப்ப போல. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹீரோயினிக்காக ஃபிளார் அனுப்பி வச்சது ஹாங் தானே கொண்டு போய் ஹீரோயின் டேபிள் வச்சிருப்பாரு. அப்போ அந்த வீடியோ எடுத்திருப்பா இல்லையா, அந்த வீடியோவை ஹாங்கோடைய வைஃபுக்கு சென்ட் பண்ணியிருக்கா போல. அதனால அந்த லேடியும் இப்போ ஹீரோயினை தப்பா நினைச்சிட்டு வந்து எவ்வளவு தைரியம் தான் என்னுடைய ஹஸ்பண்டையே சர்வீஸ் பண்ண பாக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க நடக்கிற எல்லாத்தையும் ஹீரோவும் சர்வேலன்ஸ் கேமரா வழியா ஒரு போன்ல பாத்துட்டு இருக்காரு. அங்க என்ன நடந்துட்டு இருக்கு, இந்த லேடி யாருன்னு அவருடைய அசிஸ்டண்ட கேட்கவும் அவங்க ஹாங்கோடைய வைஃப்னு சொல்லவும் ஹீரோ அங்க போக முடியாததால இமிடியேட்டா ஹாங்க வர வச்சு இந்த ப்ராப்ளத்தை சீக்கிரமா சால்வ் பண்ணுங்கன்னு அசிஸ்டண்ட தான் அனுப்பி வைக்கிறாரு. இங்க ஹாங்கோடைய வைஃபும் ஹீரோயின் கிட்ட பயங்கரமா ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அந்த லேடி கேட்கிற மாதிரியே இல்ல, என் ஹஸ்பண்ட சர்வீஸ் பண்ணது மட்டும் இல்லாம நல்ல மாதிரி நடிச்சு என்கிட்டயே ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு ஹாங்க ஹீரோயின் டேபிள்ல ஃபிளார்ஸ் வச்ச வீடியோவை எல்லார்கிட்டையும் காட்டி இவன் நல்ல வேலையில டேஷ் மிஸ்டர்ஸ் அப்படி எப்படின்னு சொல்லி ஹீரோயினை எல்லாரும் முன்னாடி ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே அங்க ஹாங்கோ வந்து வைஃப் கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்கு இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கன்னு கேட்கவும், ஏன் உனக்கு எதுவும் தெரியாதா, நீயும் மிஸ்டர்ஸும் சேர்ந்து பண்ணதால எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்ல அந்த அம்மாவை ஓங்கி செவிலே ஒன்று வச்சுட்டு ஹீரோயின் கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்க. அதை பார்க்கவும் அந்த லேடிக்கு செம்மையா டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. உன் மிஸ்டர்ஸ் முன்னாடி என்ன அடிச்சிட்டல, இதுக்கப்புறம் உன் கூட என்னால சேர்ந்து வாழவே முடியாது, இப்பவே நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம்னு ஹாங்க பிடிச்சி பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எல்லா பிரச்சனைக்கும் இவ தான் காரணம் மறுபடியுமே ஹீரோயின் கிட்ட போயிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஹாங்கோ அவர் வைஃபை ஸ்டாப் பண்ணி அவங்களை யாரை நினைச்சிட்டு இருக்கா, அவங்க தான் இந்த கம்பெனிக்கே நியூவா வந்திருக்க பிரசிடன்டுடைய வைஃப்னு சொல்றாரு. அதை கேட்கும் போது என்னடா இவரு நம்மள போயிட்டு பிரசிடன்ட் வைஃப்னு சொல்றாரு. ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல, சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் புரியல. அப்போ இந்த லின்னா என்னங்க மிஸ்டர் ஹாங் உங்க வைஃபை சீட் பண்ணிட்டு அதுல இருந்து தப்பிக்க போய் இந்த டாய்லெட் கிளீன் பண்றவள போய் இந்த கம்பெனி பிரசிடென்டோடைய வைஃப்னு சொல்றீங்களே, இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கான்னு கேட்டுட்டு இருக்க. அப்பதான் அங்க பயங்கர மாசா கார்ட்ஸோட ஹீரோ வந்துட்டு இருக்காரு. அப்ப ஹாங்கோ எல்லாரும் முன்னாடியும் பாத்தீங்களா இவர் தான் நம்ம நியூ பிரசிடென்ட் மிஸ்டர் லூன்னு சொல்ல எல்லாருக்கும் பெரிய ஷாக்கா இருக்கு. இந்த லின்னுக்குலாம் அதை ஏத்துக்கவே முடியல, இவர் சாதாரண அசிஸ்டன்ட் தானே, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. தென் ஹீரோவும் ஹீரோயின் பக்கத்துல வந்த ஜீனம் என்னுடைய வைஃப் தான், நான் தான் அன்னைக்கு அவளுக்காக அந்த ஃபிளாரை சென்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணவும் அப்பதான் எல்லாருக்கும் உண்மை என்னன்னு புரியுது. அப்பதான் ஹீரோயினும் ஹாங்கோடைய வைஃப் கிட்ட உங்களுக்கு அந்த வீடியோஸ் எல்லாம் யார் சென்ட் பண்ணுதுன்னு கேட்க அவங்களும் இந்த லின்னு தான் சென்ட் பண்ணான்னு அவளை போட்டு கொடுத்துறாங்க. இந்த லின்னுக்கா என்ன சொல்றதே தெரியல, எப்படியோ பேசி சமாளிக்க பாக்குறா. உடனே ஹீரோடைய அசிஸ்டன்டும் நீங்க ஆர்குமெண்ட் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்ல, ஏன்னா நீங்க தான் ஹீரோனுடைய டிசைன் அவுட் பண்ணிருக்கீங்கன்னா எங்க கிட்ட சாலிட் எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லி அந்த எவிடன்ஸை எல்லார்கிட்டையும் காட்டி இதுக்கப்புறம் உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லி அவங்க ஆளுங்களை விட்டு அங்கேருந்து எடுத்துட்டு சொல்லிடுறாரு. இப்படி இங்க நடக்கிறது எல்லாத்தையும் ஹீரோக்கு மேரேஜ் ஆன விஷயத்தையும் இதே ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற ஒரு ஸ்பையை யானுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். யானுங்கிற இந்த பொண்ணு அப்ராட்ல இருந்து தான் பேசிட்டு இருக்கா. அவன் சொன்னதை கேட்டதோ இமீடியட்டா நான் சைனா போறதுக்கான ஏற்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. இவ சொன்னதை கேட்டு இவளுக்கு ஆப்போசிட்ல உட்காந்துருக்க ஒரு ரவுடி பையன் இவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே எவ்வளவு தைரியம் தான் என்கிட்ட அவ்வளவு பணத்தையும் கடனா வாங்கிக்கிட்டு பணத்தை கொடுக்காமலே சைனாக்கு போகலான்னு பாக்குறியான்னு கேட்க எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, அது மட்டும் இல்லாம எனக்கு இன்னொரு 20 மில்லியன் கடனா கொடு, வட்டியும் முதலுமா சீக்கிரமாவே உனக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறேன்னு கேட்டுட்டு இருக்கா. அதை கேட்டுதான் அவளை ஓங்கி செவிலே ஒன்று வச்சுட்டு என்ன பார்த்தா உனக்கு என்ன சேரிட்டி நடத்துற மாதிரி இருக்கான்னு கேட்க நான் லூவோடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்கிட்ட ஸ்டடீஸ்க்காக அப்ராட் போறேன்னு போய் சொல்லிட்டு தான் இங்கே வந்திருக்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ லூ ரொம்பவே ரிச்சான பர்சனா இருக்கான். இப்போ மட்டும் அவங்கிட்ட போய் நான் பேச்சப் பண்ணனா அவங்கிட்ட இருக்கிற எல்லா சொத்துக்களும் எனக்கு தான் சொந்தம். ஸோ உன்னுடைய கடனை நான் சீக்கிரமா அடிச்சிருவேன், எனக்கு பணம் கொடுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. தென் இவனுமே அவ கேட்ட பணத்தை கொடுக்க சம்மதிக்கிறான். அது மட்டும் இல்லாம இவ்வளவு பெரிய அமௌண்டா நீ கேட்டதும் ஒன்ன நம்பி எந்த ப்ரூஃபும் இல்லாம கொடுக்கறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்லைன்னு சொல்லிட்டு பணம் கொடுக்கலன்னா அவளை பிளாக்மெயில் பண்றதுக்கு
பண்ணுறதுக்காக அவள் ட்ரெஸ்ஸை டேக் ஆஃப் பண்ண சொல்லிட்டு அவளை வீடியோ எடுத்து வச்சுக்கிறான். நெக்ஸ்ட் இங்கே ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. ஹீரோ வந்ததுமே பரவாயில்ல என் ஹஸ்பண்டை எவ்வளோலாம் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் பார்த்தா டெலிவரி பாயா இருந்தாரு, அதுக்கப்புறம் அசிஸ்டண்டா இருந்தாரு, இப்போ என்னடானா ஒரு பெரிய கம்பெனியோடைய பிரசிடென்டா இருக்காரு. சொல்ல முடியாது நாளைக்கே இந்த உலகத்தோடைய ரிச்சஸ்ட் பர்சனா கூட இருப்பாருன்னு சொல்லி ஹீரோவை பயங்கரமா குத்தி கட்டி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ரொம்ப பாவமா மூஞ்சி வச்சுக்கிட்டு சாரிம்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்காக பண்ணேன்னு சொல்லி ஏதோ பேசி எப்படியோ ஹீரோயினை ஒரு வழியா சமாதானப்படுத்திடுறாரு. நெக்ஸ்ட் இங்க ஹீரோடைய அம்மாவை தான் காமிக்கிறாங்க. இந்த யான் இருக்காலையா அவ அப்ராட்ல இருந்து வந்து ஹீரோடைய அம்மா தான் மீட் பண்ண வந்திருக்கா. அதுவும் வரும்போதே அவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அப்ராட்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன்னு பயங்கர காஸ்ட்லியான ஒரு டைமண்ட் இயரிங்ஸ் எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு பிரசன்ட் பண்றா. அவங்களும் அவகிட்ட நல்ல விதமா தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே ஆமா ஆண்டி லோவுக்கு மேரேஜ் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன், அதான் சும்மா பாத்துட்டு போலான்ட்டு வந்தேன்ட்டு அப்படியே பரிதாபமா மூஞ்சி வச்சுட்டு கேட்கவும் இவ தான் ஹீரோடைய எக்ஸுங்கிறது இவங்களுக்குமே தெரியும் இல்லையா. சோ இவ பாவப்பட்ட மூஞ்சை பார்த்துட்டு ஏமாந்து போய் இல்லம்மா நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை, நாங்க பார்த்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க கூடாதுன்னு அவனா ஒரு பொண்ணு போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டா, எனக்கு என்னமோ அது ஃபேக்கான மேரேஜா தான் இருக்குன்னு தோணுதுன்னு சொல்லிடுறாங்க. ஸோ இவளுக்கு தேடி வந்த இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க மேலே ரொம்பவே அக்கறைப்படுற மாதிரி கவலைப்படாதீங்க ஆண்டி நான் தான் வந்துட்டேல, நம்ம 2 பேரும் சேர்ந்து எப்படியாவது உங்க பையன் கிட்ட சொல்லி அந்த பொண்ணை டிவோர்ஸ் பண்ண வச்சலன்னு சொல்லிட்டு இருக்கா. அடுத்தபடியாக அவருடைய டார்கெட்டை அந்த லின்னு தான் அவளை மீட் பண்ணி உனக்கும் ஹீரோயினுக்கு ஆகாதுங்கிறது எனக்கு தெரியும், ஸோ அவளை ரிவெஞ்ச் எடுக்க நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன்னு சொல்லி இவளுடைய பிளான்ல அவளையும் கூட்டு சேர்த்துக்கிறா. இவங்க பிளான் படி மறுநாளே அந்த லின்னு ஹீரோடைய ஆஃபீஸ் தான் போறா. அங்கே ஹீரோயின் இவளை பார்த்துட்டு உன்னை தான் வேலையை விட்டு தூக்கியாச்சு மறுபடியும் எதுக்கடி வந்தான்னு கேட்கவும் உனக்கு ஒன்று தெரியுமா என்ன ஹீரோடைய அம்மா தான் பர்சனலாக இங்கே ரீஜாயின் பண்ண சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்டு அப்ராட்லேருந்து சைனாவுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. இதுக்கப்புறம் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, உன் டைம் முடிய போதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க கையில் தண்ணி வச்சிருப்பாங்க, அதை அப்படியே அவங்க மேலே ஊற்றி விட்டுறா. ஹீரோயினுக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. அவளை அடிக்கலான்ட்டு கையை ஓங்குறாங்க. அப்போ கரெக்டாக அங்கே யான் வந்து ஹீரோயின் கையை பிடிச்சி அவங்கள திருப்பி அடிச்சிடறா. அடிச்சது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் கிட்ட என்னுடைய கிஃப்ட் எப்படி இருக்குன்னு கேட்க இவ யாருன்னே தெரியாம ஹீரோயினை முடிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த லின்னோ இவங்க தான் யான் அப்ராட்ல இருந்து ரிட்டர்ன் ஆகியிருக்காங்க, அதோட இவங்க தான் ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு ஹீரோயினியை ரொம்பவே டீஸ் பண்ணி பேசிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களும் ரொம்ப கடுப்பாயிட்டாங்க. இதுங்க ரெண்டுத்தையும் பிடிச்சி பக்கத்துல ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூமுக்குள்ள தள்ளி உள்ள போய் 2 பேரையும் சும்மா மொத்தி எடுத்துறாங்க. அங்க அவங்க சண்டை போட்டுட்டு இருக்க விஷயம் அசிஸ்டன்ட் மூலியமா ஹீரோவுக்கும் தெரிய வருது. இங்க கட் பண்ணா நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு என்னாச்சோன்னு ஹீரோவும் ரொம்ப பதறி போய் ஓடி வந்துட்டு இருக்காரு. அங்க ஹீரோயின் நல்லா குத்துக்கலாட தான் உட்காந்துருக்காங்க. அடிச்சதுல இவங்க கை கொஞ்சம் ரெட்டிஷா இருக்கு. ஜீனம் என்னாச்சு யார் அடிச்சேன்னு கேட்கவும் அப்போ ஃபர்ஸ்ட் அந்த லின்னு தான் பாருங்க மிஸ்டர் லோ இந்த ஜீனம் என்ன எப்படி அடிச்சு வச்சிருக்கா பாருங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்க. பின்னாடியே அந்த யானை வரா. இவ எப்ப அப்ராட்ல இருந்து திரும்பி வந்தானே ஹீரோவும் பார்த்துட்டு இருக்க. வந்தவ ஹீரோ பக்கத்துல போய் உட்காந்து நான் உங்களை எந்த அளவுக்கு மிஸ் பண்ண தெரியுமான்னு கொஞ்சம் குழவிட்டு இருக்கா. இங்க ஹீரோனிக்கோ பயங்கர ஜெலஸ் ஆயிட்டு இருக்கு. ஹீரோ கிட்ட அவ யாருன்னு கேட்கவும் அந்த அளவுக்கு எனக்கு ஒன்னும் அவ்வளவு பெருசா தெரியாதுமான்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே அந்த யானை பாருங்க லோ உங்களை விட்டுட்டு போனது உண்மைதான், அதுக்காக என்ன யாருன்னே தெரியாதுன்னு கூடவா சொல்லுவீங்க, அந்த ஓல்டு டேஸ்ல நம்ம எப்படிலாம் இருந்தோன்னு பழசெல்லாம் கிளற பாக்குறா. உடனே ஹீரோவும் இப்போ எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தேவையில்லாம பேசாதன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டையும் இவ சொல்றதெல்லாம் காதல வாங்காத வாமா வீட்டுக்கு போறேன்னு சொல்லி கூட்டிட்டு போயிறாரு. வீட்டுக்கு வந்து ஹீரோ மேல ஹீரோயினுக்கு கோபம் குறையில, பயங்கர கோபத்தோட தான் உட்காந்துருக்காங்க. இங்க பாரு ஜீனம் அவளுக்கும் எனக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப் அப்பவே சரியா போயிடுச்சு, அவளுக்கு எனக்கும் இப்போ எந்த சம்பந்தமும் இல்ல, நான் என்னைக்கு ஒன்று பார்த்தனோ அன்னைக்கு ஒன்று லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், என் மனசுல நீ மட்டும் தான் இருக்குன்னு சொல்லி இவருடைய எக்ஸ்பிளனேஷனையும் கொடுத்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவங்களுமே ஹீரோடைய சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிறாங்க. அதோட ஹீரோவும் ஹீரோயினி கிட்ட இது வரைக்கும் என் அம்மாவை நீ மீட் பண்ணதே இல்லல, இந்த வாரம் என் அம்மாவை மீட் பண்ண போறான்னு சொல்லிட்டு இருக்காரு. சோ ஃபர்ஸ்ட் டைமா ஹீரோடைய அம்மாவை மீட் பண்ண போறதால வெறும் கையோட போக கூடாதுன்னு ஹீரோடைய அம்மாவுக்காக ஹீரோயின் கிஃப்ட் வாங்கதா ஜுவல்லரி ஷாப் வந்திருக்காங்க. ஆல்ரெடி ஹீரோ ஜேட் வச்ச மாதிரியான நெக்லஸ் தான் அவங்க அம்மாவுக்கு பிடிக்குன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ஹீரோயினும் அதுதான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு அந்த யானைலின்னு வந்து ஹீரோயினி கிட்ட இந்த மாதிரி லக்ஸரிஸான பிளேஸுக்கு வரதுக்குலாம் உனக்கு என்ன தகுதி இருக்கு, அதுவும் இங்க இருக்கிற ஜுவல்லெல்லாம் ரொம்பவே காஸ்ட்லியா இருக்கும், இதை வாங்குற அளவுக்குலாம் உன்ன மாதிரி டாய்லெட் கிளீன் பண்றவளுக்கு காசு இருக்கான்னு கேட்டு அவங்க ரொம்பவே டீஸ் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசுறதை கேட்டு அந்த சேல்ஸ் கேள் கூட ஹீரோயினை விட்டுட்டு அந்த யான் கிட்ட தான் உங்களுக்கு என்ன வேணும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஜுவல்லாம் எடுத்து காமிச்சிட்டு இருக்கா. அவங்க காட்டினதுல ஒரு ஜேட் நெக்லஸ் ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதோட மதிப்பு கிட்டத்தட்ட 8 மில்லியன் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த யானும் ஹீரோயின் முன்னாடி ரொம்பவே பெருமை பேத்துற மாதிரி இந்த காஸ்ட்லியான நெக்லஸை நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவ கார்டு எடுத்து கொடுக்குறா. அவங்களும் அவ கொடுத்த கார்டை வாங்கி ஸ்வைப் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அதுல அந்த அளவுக்கு அமௌண்ட் இல்லைன்னு காமிக்குது. ஆல்ரெடி இவளே கடன் தானே வாங்கிட்டு வந்திருப்பா. இதுல ஹீரோடைய அம்மாவுக்கு வேற ரொம்பவே காஸ்ட்லியான இயரிங்ஸ் வாங்கி கொடுத்துருப்பா. ஸோ அவகிட்ட அந்த அளவுக்கு அமௌண்டே இல்லை. இருந்தாலும் ஹீரோயின் மாதிரி விட்டு கொடுக்காம என்னுடைய பணம் ஓவர்சீஸ் பேங்க்ல இருந்து வரதால டிரான்ஸ்ஃபர் ஆக கொஞ்சம் டைம் இருக்கணும் ஏதோ காரணம் சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கா. சரின்ட்டு அந்த சேல்ஸ்களும் சரிங்க மேடம் பணம் வந்ததுக்கு அப்புறம் இதை நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு மூடி வைக்க போறாங்க. உடனே ஹீரோயின் அதை யார் உங்களை மூடி வைக்க சொன்னது, நான் அந்த நெக்லஸ் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கார்டை கொடுத்து அந்த நெக்லஸை வாங்கிக்கிறாங்க. அவங்களும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அவளுங்க போனதுக்கு அப்புறம் அங்க நிக்கிற 2 சேல்ஸ்க்கு எல்லாம் ஒரு பொண்ணு ரொம்பவே நல்ல பொண்ணா இருப்பா. ஹீரோயின் கிட்ட ரொம்பவே நல்ல விதமா பேசியிருப்பா. ஸோ அந்த பொண்ணு கிட்ட தான் பேக் பண்ணி எடுத்துட சொல்லி கவுண்டர் பக்கம் போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் இந்த யான் அந்த சேல்ஸ்க்கு எல்லாம் ஒரு பொண்ணை மீட் பண்ணி ஹீரோயின் வாங்கின ஒரிஜினல் நெக்லஸை இவ எடுத்துக்கிட்டு அதுக்கு பதில் அதே மாதிரி இருக்கக்கூடிய ஃபேக்கான நெக்லஸை ஹீரோயின் கிட்ட பேக் பண்ணி தர சொல்லி அந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்து கரெக்ட் பண்ணிடுறா. அந்த பொண்ணு பணத்துக்கு ஆசைப்பட்டு
ஹீரோயின் கிட்ட ஃபேக்கான நெக்லஸை கொடுத்துட்டு ஒரிஜினல் நெக்லஸை இவகிட்ட கொண்டாந்து கொடுத்துட்றா. இங்க ஹீரோயின் அம்மாவும் ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைமா அவங்க மாமியார் மீட் பண்ண போறது கேள்விப்பட்டு நம்ம சி ஃபேமிலிக்கு என்ன ஒரு மரியாதை இருக்கு, அந்த மரியாதையை காப்பாத்துற மாதிரி நிறைய காஸ்ட்லியான கிஃப்ட் தான் உன் மாமியாருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய காஸ்ட்லியான கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி அதை கொண்டு போய் கொடுக்க சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அம்மா ஹீரோயின் அப்பா கிட்ட தான் போறாங்க. அவருமே ஹீரோயின் அம்மாவை பார்த்துட்டு என்னம்மா உன் பொண்ணுக்காக எல்லா அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டான்னு கேட்கவும், ஆமாங்க நீங்க வாங்கி கொடுத்த எல்லா கிஃப்டையும் நானா கொடுத்த மாதிரி பொண்ணு கிட்ட கொடுத்துட்டேங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோயின் அம்மா அப்பா ரெண்டு பேருக்குமே ஹீரோயின் மேரேஜ் பண்ணிருக்க மாப்பிளையே தான் அவங்க பார்த்த பையனை ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. எந்த பையனை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு வீட்டை விட்டு ஓடி போனாலோ கடைசியில அந்த பையனை தான் மேரேஜ் பண்ணிருக்கான்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயின் அம்மாவும் ஹீரோயின் அப்பா கிட்ட ஆனா எதுக்காக நீங்க நம்ம பார்த்த பையனை தான் அவ மேரேஜ் பண்ணிருக்கான்னு பொண்ணு கிட்ட சொல்லாமலே இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. நான் எதுக்காக சொல்லணும், அவ என் பேச்சை கேட்காம நான் சொல்ல வீட்டை விட்டு ஓடி போனால அவளுக்கா இன்னைக்கு தெரியுதோ அன்னைக்கு தெரியுதோ நீயுமே அவகிட்ட சொல்லாதன்னு சொல்லிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவங்க வாங்கின கிஃப்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஹீரோடைய அம்மாவை மீட் பண்ண தான் கிளம்பிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ரொம்பவே நர்வஸா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைமா அவங்க அம்மாவை மீட் பண்ண போறோம், என்ன சொல்லுவாங்களோன்னு சொல்லி ஒரு மாதிரி பயத்தோட தான் இருக்காங்க. அதெல்லாம் எதுவும் இல்லை பாத்துக்கலாம்னு சொல்லி ஹீரோ தான் அவங்கள சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போறாரு. அங்க போனா ஹீரோ அம்மா கூட ஹீரோடைய ஆண்டியும் அந்த யானை தான் இருக்காங்க. ஆண்டி உங்களை ஃபர்ஸ்ட் டைமா மீட் பண்றதுல உங்களுக்காக கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிட்டு வந்த கிஃப்ட் பேக் எல்லாம் அவங்க முன்னாடி வைக்க அவங்க எடுத்தோடனே என்ன கேக்குறாங்கன்னா, உன் ஃபேமிலி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எதுவும் பிசினஸ் இருக்கான்னு தான் கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயினும் என் அப்பா ஒரு கேட்டில் ஃபார்மர் ஃபேமிலி சேர்ந்தவருங்கிறதால ஃபார்ம் வச்சு தான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லுவோம். ஓ அப்பனா நீ ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்க கிராமத்து பொண்ணான்னு கேட்டு எடுத்த உடனே அந்த யானை ஹீரோயினே கிண்டல் பண்றா. அதை கேட்கவும் ஹீரோவுக்கு செம்மையா கடுப்பாயிட்டு இருக்கு. அவங்க அம்மா கிட்ட ஏமா நான் தான் என் வைஃப் எங்க கூட்டிட்டு வரேன்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்காக இந்த யானை இங்க இருக்கான்னு கேட்கவும், ஏப்பா யான் உன்னுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு தானே, அவ இங்க இருந்தா என்ன தப்பு, அது மட்டும் இல்லாம எனக்குமே இவ்வளவு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லிட்டு வேணும்னே ஹீரோயினுக்காக பேசிட்டு இருக்காங்க. அதை கேட்கவும் ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் அது எதுவும் பெருசா வெளியில காட்டிக்காம ஆண்டி கிஃப்ட்டை பிரிச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கன்னு சொல்றாங்க. நீ என்ன பெருசா வாங்கிட்டு வந்திருக்க போற, டாய்லெட் கிளீன் பண்றவளுக்கு என்ன காஸ்ட்லியான கிஃப்டா கிடைக்க போகுது, சரி காட்டு பார்க்கலாம்னு சொல்லவும் ஹீரோயினா அவங்க வாங்கிட்டு வந்த அந்த ஜேடு நெக்லஸ் தான் ஓபன் பண்ணி காட்டுறாங்க. உடனே அந்த யானை அவ வாங்கிட்டு வந்திருக்கிறது ஒரு ஃபேக்கான நெக்லஸ், ஒரிஜினல் நெக்லஸ் நான் உங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க ஆண்டின்னு சொல்லி ஜுவல்லரி ஷாப்ல ஹீரோயினி கிட்ட இருந்து மாத்திட்டு வந்திருப்பா இல்லையா, அந்த நெக்லஸ் தான் ஓபன் பண்ணி காட்டுறா. அதை பார்த்துட்டு ஹீரோடைய அம்மாவும் அப்ப ஹீரோயின் வாங்கிட்டு வந்திருக்கதான் பொய்யான நெக்லஸ்ன்னு சொல்லி, உன்ன மாதிரி பொய்க்காரி எனக்கு சுத்தமாவே பிடிக்காது, என் ஃபேமிலியில உனக்கு இருக்க தகுதியே இல்லைன்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவும் அம்மா என் வைஃப் அந்த மாதிரியான பொண்ணு கிடையாது, உங்களுக்கு உண்மை என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா இப்பவே என் கூட ஜுவல்லரி ஷாப்புக்கு வாங்கன்னு சொல்லி ஜுவல்லரி ஷாப்புக்கு தான் எல்லாருமே போறாங்க. அங்கே போய் விசாரிக்கும் போது அந்த யானை கிட்ட நெக்லஸை மாற்றி கொடுத்த பொண்ணு ஹீரோயின் நெக்லஸே வாங்கல, அவங்க காரில் பணமே இல்லைன்னு சொல்லி அவளுக்கு நடந்ததெல்லாம் ஹீரோயினுக்கு நடந்த மாதிரி மாற்றி சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டதும் ஹீரோடைய அம்மா பயங்கரமா டென்ஷன் ஆகிடுறாங்க. உன்ன மாதிரி ஒரு கேவலமான பொண்ணை நான் பார்த்ததே இல்லை, என் ஃபேமிலியில மருமகளா இருக்கிற தகுதியே உனக்கு இல்லைன்னு சொல்லி ஹீரோயினை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. அப்போதான் ஹீரோயின் நெக்லஸை பேக் பண்ண சொல்லி கொடுத்தாங்க இல்லையா, அந்த நல்ல பொண்ணு வரா. அந்த பொண்ணு கிட்ட ஹீரோயின் நேற்று என்ன நடந்ததுன்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, ஒன்று விடாம அது எல்லாத்தையும் மறைக்காம சொல்லுன்னு சொல்ல அவளும் நேற்று என்ன நடந்ததுன்னு ஒன்று விடாம எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறா. நேற்று இங்க நிக்கிற ரெண்டு பேருமே ஸ்டோருக்கு வந்தாங்க. இதுல இந்த யான் தான் ஃபர்ஸ்ட் அந்த நெக்லஸை பார்த்தாங்க. அவங்க வாங்கலான்ட்டு பே பண்ண போகும்போது அவங்க அக்கௌண்ட்ல சுத்தமா பணம் இல்லாததால அவங்களால அந்த நெக்லஸை வாங்க முடியல. அதுக்கப்புறம் ஹீரோயின் தான் அவங்க கார்டை யூஸ் பண்ணி வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொன்னது மட்டும் இல்லாம அந்த யானும் சேல்ஸ் கேலும் சேர்ந்து அந்த நெக்லஸை மாத்தினது உள்பட எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சிருப்பா போல அந்த எவிடன்ஸுமே காட்டிட்டு இருக்கா. அந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோடைய அம்மாவுக்கு அந்த யானுடைய சுயரூபமே தெரியுது. நீலாம் ஒரு பொண்ணா உன்னை போய் நம்பின பாருன்னு சொல்லிட்டு அந்த யானை பிடிச்ச ஹீரோயின் அம்மாவும் தேடிட்டு இருக்காங்க. அப்ப கூட ஹீரோயின் ஹீரோடைய அம்மா கிட்ட ஆண்டி உங்களுக்கு இப்பதான் எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சுல, இந்த நெக்லஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நல்ல விதமா தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஹீரோடைய அம்மாவுக்கு ஸ்டேட்டஸ் ப்ராப்ளம் இருக்கு. ஒரு டாய்லெட் கிளீன் பண்ற பொண்ணா எப்படி தான் மருமகளா ஏத்துக்கிறதுன்னு பாக்குறாங்க. என்னதான் ஹீரோயின் அவங்க கிட்ட நல்ல விதமா பேசினாலுமே என்னால உன்னை ஏத்துக்க முடியாது, உன்ன மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் என் வீட்டுக்கு மருமகளாவே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அவங்கள ஹர்ட் பண்ற மாதிரி பேசுவோம். எவ்வளவுதான் ஹீரோயினும் பொறுத்து போவாங்க. கவலைப்படாதீங்க ஆண்டி, இதுக்கப்புறம் உங்க ஃபேமிலியில நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கோச்சுக்கிட்ட அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்க அந்த யானும் ஹீரோடைய அம்மா கிட்ட ஆண்டி இதெல்லாம் நான் உங்களுக்காக தான் பண்ணேன், நீங்க எதுவும் என்ன தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு சொல்ல, போதும் நிறுத்துறியா, எல்லாத்துக்கும் காரணமே நீ தான், பாரு என் பையன் ஒன்னாலதான் எங்கிருந்து கோச்சிட்டு போறான்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் என் வீட்டு பக்கமே வந்துடாத, இங்கிருந்து போய் தரேன்னு சொல்லி திட்டி விட்டுறாங்க. எங்க வீட்டுக்கு வந்த ஹீரோயினும் இதுக்கப்புறம் இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, நீ எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லி தடுத்துட்டு இருக்காரு. நமக்கு நடந்த மேரேஜ் ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே, நமக்குள்ள இருந்த கான்ட்ராக்ட் எக்ஸ்பைர் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஹீரோ சொல்ல கேட்காம அந்த வீட்டை விட்டு வெளியில வந்துடுறாங்க. அப்போவும் ஹீரோயினை விடாம ஹீரோவும் ஃபாலோ பண்ணி பின்னாடியே தான் வந்துட்டு இருக்காரு. அப்போன்னு பார்த்து ஹீரோயினிக்கு அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணி கிளப்புக்கு கூப்பிடவும் இவங்க இருந்த டென்ஷன்ல நேரா கிளப்புக்கு கிளம்பிடுறாங்க. கிளப்ல இருந்த அவங்க ஃப்ரெண்டு கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிடுறாங்க. அந்த ஃப்ரெண்டுக்காரையும் சும்மா இல்லாம உன் மன கஷ்டத்தை நான் தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லி ஒரு 5-6 பசங்களை கூப்பிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்கா. இப்படி அங்க நடக்கிற கூத்து எல்லாத்தையும் ஹீரோவும் பார்த்துட்டு தான் இருக்காரு. அவருக்கு செம்ம வயிற்றுச்சலா இருக்கு. இதுக்கப்புறமா விட்டா சரிப்பட்டு வராதுன்னு நேரா உள்ள புந்தா அந்த பசங்களுக்கெல்லாம் பணத்தை கொடுத்து அங்கேருந்து துரத்தி விட்டுட்டு ஹீரோயினை பிடிச்சி வச்சுக்கிறாரு. ஹீரோவை பார்த்ததும் அந்த பொண்ணுமே அங்கேருந்து ஓடி போயிடா. இங்க பாருங்க என் பக்கத்துல வரவெல்லாம் வச்சுக்காதீங்க, ஆல்ரெடி நம்ம 2 பேருக்குள்ள இருந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல, அப்புறம் என்ன வழக்கம் போல ஹீரோயினி கிட்ட
கிட்ட சாரி கேட்டுட்டு அவங்கள கெஞ்சி கூத்தாடி எப்படியோ சமாதானப்படுத்தி வீட்டுக்கும் கூட்டிட்டு போறாரு. நெக்ஸ்ட் அந்த யானை தான் காமிக்கிறாங்க. அந்த ரவுடி கிட்ட அவன் பணம் வாங்கினாலையா அந்த ரவுடி சைனாக்கே வந்து பணத்தை எப்ப கொடுப்பேன்னு சொல்லி அந்த யானை கத்தியை காட்டி மிரட்டிட்டு இருக்கான். லாஸ்டா எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு, உனக்கு வேணுங்கிற பணத்தை விடவும் அதிகமா பணம் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அம்மாவையும் ஹீரோயினையும் தான் கிட்னாப் பண்ண பிளான் சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டதுமே அந்த ரவுடியா அந்த யானை செவிலே ஒன்று வச்சுட்டு கொடுத்த பணத்தை கேட்டா எவ்வளவு திமிர இருந்தா என்ன ஜெயிலுக்கு போறதுக்கு வழி சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்கறா. இப்போதைக்கு எனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது, தயவு செஞ்சு எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடு, அட்லீஸ்ட் நீ இதுல இன்வால்வ் ஆகாட்டியோ உடைய ஆளுங்களை சில பேரை என் கூட அனுப்புவேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இவகிட்ட இருந்து கொடுத்த கடனை வாங்குறதுக்கு அவருக்குமே வேற வழி இல்ல. சரிட்டு அவ சொன்ன டீலுக்கு ஓகே சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அந்த ரவுடி அங்கிருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் இந்த யானை ஹீரோடைய அம்மாவுக்கு தான் கால் பண்ணி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும், லாஸ்டா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் சொல்றபடி மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க மருமகளையும் உங்க மகனையும் பிரிச்சலான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடத்த மென்ஷன் பண்ணி அந்த இடத்துக்கு அந்த அம்மா வர சொல்றா. அவங்களும் இவ சொல்றதை நம்பி அவ சொன்ன இடத்துக்கு வந்து என்ன விஷயம் என்ன பிளான் வச்சிருக்கான்னு கேட்கவும் பார்த்தா பின்னாடியே 2 ரவுடிங்க வந்து இந்த அம்மாவோட தலையில ஒரு போடு போட்டு அவங்கள மட்டையாக்கிறானுங்க. அதுக்கப்புறம் அந்த யானை என்ன பண்றானா அவங்க ஃபிங்கர் பிரிண்ட்டை யூஸ் பண்ணி அவங்க போனை அன்லாக் பண்ணி ஹீரோயின் நம்பருக்கு தான் அவசரமா ஒரு இடத்துக்கு வர சொல்லி மெசேஜ் பண்ணி விடுறா. அவங்களும் போனை பார்த்துட்டு என்ன விஷயமா இருக்குன்னா அந்த இடத்துக்கு தான் போறாங்க. அங்க அந்த யானை உட்காந்துருக்கதை பார்த்துட்டு ஏய் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, ஆன்ட்டி எங்கன்னு கேட்கவும் பின்னாடியே சில ரவுடி பசங்க வந்து ஹீரோனியவும் கிட்னாப் பண்ணிடுறானுங்க. இங்க ஹீரோவும் ஹீரோனிக்கு தான் கால் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் அசிஸ்டன்ட் ஓடி வந்து அவங்க 2 பேரும் கிட்னாப் பண்ண விஷயத்த சொல்லவும் அடுத்த செகண்டே போலீஸுக்கு கால் பண்ணிட்டு அவங்கள தேடி தான் கிளம்புறாரு. இங்க ஹீரோயின் கண் விழிச்சு பார்க்கும்போது ஹீரோடைய அம்மாவையும் அவங்களையும் ஒரே இடத்துல தான் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. பக்கத்துல ஹீரோடைய அம்மா பார்த்துட்டு ஆன்ட்டி நீங்க எப்படி இங்கன்னு கேட்கவும் எல்லாத்தையும் அந்த யான் தான் பண்ணா, அவ தான் என்ன கிட்னாப் பண்ணான்னு சொல்றாங்க. ஆல்ரெடி ஹீரோயினை கிட்னாப் பண்றதுக்கு முன்னாடி அவங்க கையில ஒரு கீ இருந்திருக்கும். இப்போ அந்த கீயை யூஸ் பண்ணி தான் அவங்க கை கட்ட கொஞ்சம் கொஞ்சமா அறுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த யான் 2 ரவுடி பசங்க கூட ஹீரோயின் பக்கத்துல வந்து உனக்கு எவ்வளவு திமிருந்தா என்னுடைய லைஃப்ல இன்டர்ஃபியர் ஆகிருப்ப, என் பக்கத்துல நிக்கிற இந்த 2 பேரும் உன்னை என்னெல்லாம் டார்ச்சர் பண்ண போறாங்கன்னு பொறுத்திருந்து பாருன்னு சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு ஒழுங்கா என்ன விட்டு என் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்ச உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்றாங்க. அதை கேட்டு அவளும் பைத்தியக்காரி மாதிரி சிரிச்சுக்கிட்டே இங்க பாருடி இப்பவே ஹீரோக்கு கால் பண்ணி அவங்க கிட்ட டிவோர்ஸ் கேளு, அப்படி இல்லைன்னா வச்சுக்கோயேன் உங்க 2 பேரையும் உயிரோட விட மாட்டேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கா. அதை கேட்டு ஹீரோடைய அம்மாவை இங்க பாரு ஏன் ஒழுங்கா எங்களை விட்டு உனக்கு என்ன பணம் தானே வேணும், எவ்வளவு பணம் வேணாலும் நான் தர தயாரா இருக்கேன்னு சொல்லுவோம். எனக்கு பணம் வேணும் தான், ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்க கிட்ட சொல்லி ஹீரோயின் கிட்ட தப்பா இருந்துக்க சொல்றா. அவனுங்களும் ஹீரோயின் பக்கத்துல போக இந்த யானை அதை வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்றா. அதுக்குள்ளே ஹீரோயினும் அந்த கீயை வச்சு அவங்க கை கட்டி அவிழ்த்துறாங்க. அந்த ரவுடி அவங்க பக்கத்துல வருவோம் ஆல்ரெடி கையில கீயை வச்சிருந்தாங்க இல்லையா, அதை வச்சு அவன் கழுத்துலேயே ஒரு போடு போட்டுட்டு அவன் கையில இருந்த கத்தியை பிடுங்கி அந்த கத்தியை காட்டி மிரட்டவும் அந்த யானும் அந்த இன்னொரு ரவுடியும் அங்கேருந்து ஓடி போயிறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோடைய அம்மா கை கட்டி அவிழ்த்து விட்டுட்டு அவங்க அங்கிருந்து அவசர அவசரமா வெளியில கூட்டிட்டு வராங்க. அப்படி வரும்போது அவங்க காலில் ஒரு கல் அடி கீழே விழுந்துடுறாங்க. ஆண்டி என்னாச்சு எழுந்துருங்கன்னு சொன்னாலும் அவங்களால சுத்தமா நடக்கவே முடியல. அந்த ரவுடிங்க வர மாதிரி இருக்கு, அட்லீஸ்ட் நீயாவது தப்பிச்சு போமா, என்னை விட்டுட்டு போமான்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் போகல. இல்லாண்டி என்னால நீங்க எல்லாமே இங்கிருந்து போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க காலில் போட்டிருந்தா ஷூவை கரெக்டா சொல்லிட்டு இவங்களே ஒல்லி பலி மாதிரி இருக்காங்க. அவங்களும் இவங்க முதுகுல தூக்கிட்டு போறாங்க. எப்படியும் அவங்கள தூக்கிக்கிட்டு தட்டு தடுமாறி அந்த இடத்த விட்டு மெயின் ரோடு பக்கமும் வந்துடுறாங்க. அப்போன்னு பார்த்து ஆப்போசிட்ல ஹீரோடைய கார் தான் வந்துட்டு இருக்கு. ஹீரோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கு உயிரே வருது. அவர் பக்கத்துல போறாங்க, அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. இங்க கட் பண்ணா நெக்ஸ்ட் வீட்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் மயக்கத்துல இருக்காங்க. அவங்கள டாக்டரை செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு எதுவும் இல்ல, நார்மலா தான் இருக்காங்க. அவங்க மைண்ட் கொஞ்சம் ஸ்டிமுலேட் ஆனதெல்லாம் மயக்கம் வந்திருக்கு. மேபி இன்னொரு ½ அன் அவர்ல கண் விழிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இங்க ஹீரோயின் அம்மாவுக்கு தான் ரொம்பவே கில்ட்டியா இருக்கு. இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணு போய் புரிஞ்சுக்காம இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டோம்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த வாயால ஹீரோயின் இந்த வீட்டுக்கு மருமகளா இருக்க தகுதி இல்லைன்னு சொன்னாங்களோ இன்னைக்கு அதே வாயாலேயே இவதான் என் வீட்டு மருமக, என்னைக்கு இவளை விட்டுறாதுன்னு அவங்க பையன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. தென் அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அசிஸ்டன்ட் ஹீரோக்கு கால் பண்ணி அந்த யானையும் அந்த ரவுடி கும்பலையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாரு. அதே சமயத்துல இங்க ஹீரோயின் எழுந்துறாங்க. ஹீரோயின் எழுந்ததும் ஹீரோக்குமே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஃபைனலா ஹீரோடைய அப்பாவும் ஹீரோயின் கிட்னாப் பண்ண தெரிஞ்சு அவங்கள பார்க்க ஹீரோடைய வீட்டுக்கே வராங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவரை பார்க்கவும் ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பக்கத்துல நிக்கிற ஹீரோவுக்கு ஹீரோயின் அவர் அப்பான்னு சொல்லி கூப்பிடுவோம். அவருக்கு பெரிய ஷாக்கா இருக்கு. என்னடா இவ அவரை போயிட்டு அப்பான்னு சொல்லி கூப்பிடறாளே, அப்போ இவதான் அவருடைய பொண்ணான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. என்ன பல்லு அன்னைக்கு என் பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு மேரேஜை விட்டு ஓடி போனா, ஆனா இன்னைக்கு பார்த்தா என் பொண்ணை தான் மேரேஜ் பண்ணிருக்க போல இருக்குன்னு சொல்ல ஹீரோவுக்கு இப்பதான் எல்லா உண்மையும் புரியுது. ஃபைனலா ஹீரோடைய அம்மாவும் ஹீரோயின் அம்மாவும் மீட் பண்ணிடுறாங்க. எங்க ஹீரோயின் அம்மாவும் ஹீரோயின் கிட்ட இவர் தான் அவருடைய ஃபியான்சின்னு சொல்லி எல்லா உண்மையும் சொல்ல ஃபைனலா எல்லாருக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சு எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறதோட இந்த ஒரு சூப்பரான ரொமான்டிக் டிராமாவுமே ஒரு ஹாப்பியான எண்டிங்கோட கம்ப்ளீட் ஆகுது. ஐ ஹோப் இந்த டிராமா உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்ல டிராமாஸை மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான டிராமாவோட சீக்கிரமாவே உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் see you.